நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தமிழ் பள்ளி அறிவியல் ஆசிரியர்களுக்கும் மற்றும் இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் காலை வேளையிலே எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், அறிவியல் விழா என்பது மாணவர்களுக்கு முறையான ஒரு அறிவியல் பரிசோதனை செய்வதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு நிகழ்வாகும். அதே வேளையில் இந்நிகழ்வானது அவர்களுக்கு அறிவியலில் ஆர்வத்தையும் அறிவியலில் ஒரு ஆழமான சிந்தனையை நோக்கி செல்லும் ஒரு பண்பினையும் வளர்க்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் அறிவியல் விழா மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்க நீங்கள் அனைவரும் துணை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு, அதே சமயத்தில் அறிவியல் விழா என்பது அதில் வெற்றி பெறுவது மட்டுமன்று, ஆனால் அதில் கலந்து கொள்வதே வெற்றியாகும். காரணம், நான் முன்பு கூறியது போல அறிவியல் விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அறிவியல் வழி எப்படி ஒரு பரிசோதனையை முறையாக செய்வது என்பதை தெள்ள தெளிவாக கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை தருகிறது என்பதாகும். அந்த வகையில் நீங்கள் அனைவருமே வெற்றியாளர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்வானது அறிவியல் விழா முறையாக 2 வாரங்களுக்கு முன்பு சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு துணை புரிந்த ஆசிரியர்கள் மற்றும் இளம் ஆய்வாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த அறிவியல் விழாவானது நாம் பார்க்கும் பொழுது, இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நீங்கள் அனைவரும் மிக சிறப்பாக செயல்பட்டீர்கள் என்பது உண்மை. இருப்பினும் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிந்து கொள்வது மிகச் நல்லது என்று கருதினோம். அந்த வகையில் நிறை குறைகளை உங்களோடு கலந்து நீங்களும் அதனை தெரிந்து கொண்டால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய இந்த அறிவியல் பயணமானது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற நோக்கில் இந்த பட்டறையை நாங்கள் ஏற்பாடு செய்து இப்போது உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். இந்த பட்டறையின் வழி நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன என்றால், கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 2 பரிசோதனைகள் செய்திருப்பீர்கள். இந்த 2 பரிசோதனைகளும் என்ன பரிசோதனை, அது எதை பற்றியது, அதில் என்ன சரியான முறையில் செய்திருக்க வேண்டும், எங்கு குறைகள் இருந்தன, அவற்றை எப்படி நாம் மாற்றி சரி செய்து கொண்டு தொடர்ந்து பயணிக்க முடியும் என்பதன் நோக்கத்தில் தான் இந்த பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டறையின் வழி நீங்கள் நிச்சயம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வழிவகுக்கும் என்பது திண்ணம். ஆக முதலில் இன்றைய இந்த நிகழ்வுக்கு நாம் முதல் பரிசோதனைக்கு போகும் முன்பு இந்த நிகழ்வு நிரலை பார்த்து விடுவோம். அதாவது முதலில் மாநில அளவில் நடந்த அறிவியல் விழா பற்றிய ஒரு கருத்துரை, ஒரு சிறு பட்டறை நடக்கும். 2 பரிசோதனைகள் பற்றிய முழு விளக்கமும் வழங்கப்படும். அதன் பிறகு தேசிய அளவில் நடைபெற உள்ள அறிவியல் விழா, அதாவது 27, 28 செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள தேசிய அளவிலான அறிவியல் விழாவுக்கு என்ன பொதுவாக அது எப்படி இருக்கும், அதற்கு என்னென்ன தலைப்புகள் வழங்கப்பட இருக்கின்றன, அவை எப்போது வழங்கப்பட உள்ளன என்பதனை பற்றி ஒரு சின்ன விளக்கம் வழங்கப்படும். ஆக இன்றைய அறிவியல் விழா பற்றிய இந்த 3 முக்கிய கூறுகள் உங்களோடு இங்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். முதலில் 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற அறிவியல் விழா பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த அறிவியல் விழால பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருந்தது. நாம் அதிகம் எதிர்பார்த்தது, அதாவது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்ட பட்டறையில் கூட நாம் என்ன சொன்னோம்னா, முதல்ல கேள்விகளை வழங்கியவுடன் குழுவாக மாணவர்கள் அந்த கேள்வியை முறையாக படித்து விளங்கிக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதனை கூறினோம். அதன்படி பார்த்தால் இந்த ஆண்டும் பல வேளைகளில் நாம் பார்க்க நேர்ந்தது, மாணவர்கள் அவசரமாக பரிசோதனைகளை செய்ய முற்பட்டது. பலர் கேள்வி கிடைத்தவுடன் குழுவாக, அதாவது டீம் ஒர்க்வாங்க, அந்த கேள்வியை முறையாக படித்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பித்தனர். அதாவது முற்பகுதியை மட்டும், முதல் பகுதி கேள்வியை மட்டும் படித்து, சிலர் ஒரு கேள்வியே அது வழங்கப்பட்ட அந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க, அறிமுகம், அந்த கேள்வியிலிருந்து இறுதி வரை எல்லா பகுதியும், அந்த கேள்வியில இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் படித்து முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு கேள்வியை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு முறையான ஒரு அறிவியலாளன் என்ன செய்வான் என்றால், ஒரு கேள்வி உங்கள்கிட்ட ஒரு பரிசோதனை பற்றிய கேள்வி கொடுக்கப்படுகிறது என்றால், அந்த கேள்வியை முழுமையாக அந்த அறிமுகம், அந்த கேள்வி என்னன்னு மட்டும் படிக்காம அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தையும் படித்து புரிந்து கொண்ட பிறகு அந்த கேள்விக்கான பரிசோதனையை திட்டமிட்டு ஆரம்பிப்பது ரொம்ப முக்கியமாகும். ஸோ மாணவர்கள் நாங்க உதாரணத்திற்கு முதல் பரிசோதனைக்கு
90 நிமிடங்கள் கொடுத்திருந்தோம், 1.5 மணி நேரம். 2வது பரிசோதனைக்கு 1 மணி நேரம். இந்த முதல் பரிசோதனையை 1.5 மணி நேரம் இருக்கிறதுனால ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து நல்லா சிந்தித்து ஒவ்வொரு பகுதிக்கும் எப்படி பதில் என்ன கேட்கப்பட்டிருக்கு புரிந்து கொண்டு பரிசோதனை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பரிசோதனை தங்கு தடையின்றி மிக சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். சிலர் கேள்வியை படித்த உடனேயே பரிசோதனை ஆரம்பித்ததுனால அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போகும்போது அவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆக பொதுவாகவே எல்லா மாணவர்களும் என்ன செய்யணும்னா கேள்வி வழங்கப்பட்டவுடன் ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 5 அல்லது 10 நிமிடம் தாராளமாக அந்த கேள்வியை படித்து அதில் என்னென்ன கூறுகள் கேட்கப்பட்டிருக்கின்றன, என்ன செய்ய வேண்டும் என்பதை பட்டியலிட்டு அதன் பிறகு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா தவறுகள் இன்றி அதாவது எந்த ஒரு தடங்களும் இன்றி சிறப்பாக செய்ய முடியும். ஆக மாணவர்களுக்கு முக்கியமா கூற வேண்டிய ஒரு முக்கிய அறிவுரை என்னவென்றால், இந்த அறிவியல் விழா மட்டுமல்ல, எப்பொழுதுமே பரிசோதனைகள் என்று வரும் பொழுது, அறிவியல் பரிசோதனைகள் என்று வரும்போது முதல்ல கேள்வியை முழுமையாகவே படித்து விட வேண்டும். ஏன்னா நீங்க பயணிக்கிற இந்த பயணமானது, அறிவியல் துறையானது இன்றோடு இந்த அறிவியல் விழாவோடு நின்று போவதில்லை. இதே பயணம் உங்களுடைய இடைநிலை பள்ளிக்கும் பயணிப்பீங்க, பல்கலைக்கழகத்துக்கும் இதை கொண்டு செல்வீங்க. அப்ப எல்லா நிலையிலுமே இந்த அறிவியல் சேர்ப்பாங்கு முறைதான் உங்களுக்கு அறிவியல் அதாவது பரிசோதனை செய்வதற்கு துணை நிற்கும் என்பது திண்ணம். ஆக இந்த எந்த பரிசோதனையை செய்தாலும் கொஞ்சம் நேரம் செலவிட்டு அந்த கேள்வியை முழுமையாக, கேள்வி என்ன என்பது இல்லாம அந்த கேள்வியில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் முழுமையா படித்து விட்டு கொஞ்சம் சிந்தித்து திட்டமிட்ட பிறகு கேள்வியை செய்ய ஆரம்பிப்பது ரொம்ப முக்கியமாகும். சரி, இப்ப அறிவியல் விழால முதல் பரிசோதனை என்ன என்பதை நாம் கொஞ்சம் பார்ப்போம். கண்டிப்பா பல ஆசிரியர்கள் என்ன கேள்வி கொடுத்தார்கள், எப்படி இருந்தது என்ற ஒரு சிந்தனையில இருப்பீங்க. மாணவர்களுக்கு என்ன கேள்வின்னு தெரியும். ஆசிரியருக்கும் முழுமையா மாணவர்கள் சொன்ன பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கேள்வி. இருந்தாலும் அந்த கேள்வியினுடைய உட்கூறுகள் முழுமையா உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, முதல் கேள்வியில 2 பகுதிகள் இருந்தன. பகுதி 1A, பகுதி செக்ஷன் A, பகுதி 1A, இன்னொன்று பிரிவு B, பிரிவு A, பிரிவு B. சரி, இப்போ அந்த பிரிவு A, பிரிவு B ரெண்டுமே நீங்க 1.5 மணி நேரத்துக்குள்ள செய்யணும். சரிங்களா? சரி, இப்ப கேள்வி என்னன்றத பாப்போம். பரிசோதனை 1 என்ன என்பதை பாப்போம். எக்ஸ்பெரிமெண்ட் ஏன்னு சொல்லுவோம், பரிசோதனை A. அது என்னன்றத இப்ப பார்ப்போம். சரி, அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த கேள்வி என்னன்றது இங்க வழங்கப்பட்டிருக்கு. அதாவது சக்தியின் உருமாற்றம் பற்றி ஆராய நீங்கள் ஒரு பரிசோதனையை திட்டமிட்டு நடத்த வேண்டும். ஒரு பொருளின் நிலைக்கும் அந்த பொருள் மீண்டும் எழும்பும் உயரத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராயவும். மேசை பந்து 40 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர், 70 சென்டிமீட்டர் மற்றும் 80 சென்டிமீட்டர் உயரத்தில் இருந்து விடப்படும் போது அது மேசையின் மேற்பரப்பில் பட்டு மீண்டும் எழும்பும் உயரத்தை அளவிடவும். இந்த பரிசோதனையை நடத்த உங்களுக்கு 1 மீட்டர் அடிக்கோல், 2 மேசை பந்துகள் மற்றும் ரப்பர் வளையங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பரிசோதனையை எவ்வாறு நடத்துவது என்பது பற்றி வழிகாட்டியாக கீழே உள்ள வரைபடத்தை பயன்படுத்தலாம். சரி, இது ஒரு பகுதிக்கு அந்த கேள்வி என்னன்றத கொடுத்திருக்காங்க. சரி, இந்த கேள்வியை படிக்கும் பொழுதே ஓரளவுக்கு மாணவர்கள் என்னன்றதை நிர்ணயித்து விடலாம். இருப்பினும் முழுமையாக கேள்வியை படிக்கணும். இப்ப இந்த கேள்வியை படிச்சுட்டீங்க. சோ இது ஒரு வழிகாட்டி பரிசோதனை. உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும்னு வழிகாட்டுற ஒரு பரிசோதனை. அதே சமயத்துல அந்த படத்துல பிறகு அந்த படத்தை நாம் பார்ப்போம். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு பந்தை 40 சென்டிமீட்டர் அல்லது 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் இப்படி உயரத்துல இருந்து கீழே விடும்போது அந்த பந்து நேரா, அதாவது மேசை பந்து, பின்பாங் பால்னுவாங்க, அது மேசையின் மேற்பரப்பில் பட்டு எவ்வளவு உயரம் எழும்புகிறது, திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணுது அப்படின்றத அளவிடணும். சரிங்களா? இதுதான். அப்ப ஒரு பந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 சென்டிமீட்டர் உயரம், அதாவது ரூலரை செங்குத்தாக நிப்பாட்டி நேரா ஸ்ட்ரெயிட்டா நிப்பாட்டிட்டு ஒரு 40 சென்டிமீட்டர் உயரத்துல இருந்து அந்த விடும்போது அந்த பந்து நேரா மேதையின் மேற்பரப்புல பட்டு திருப்பி எழும்பும். அப்படி எழும்பும் போது அது எவ்வளவு உயரத்துக்கு எழும்புகிறது என்பதை நீங்க கணக்கிடணும். இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட தேவை. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு என்ன கொடுத்திருக்கோம்னா, ஒரு அடிக்கோல் கொடுத்திருக்கோம், 1 மீட்டர் அடிக்கோல் கொடுத்திருக்கோம். அதுல சென்டிமீட்டர்ல அளவிடப்பட்டிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா மீட்டர் அடிக்கோல் இருந்துச்சு. இரண்டாவது 2 பின்பாங் பால். ஒவ்வொரு பந்தையும் பாத்தீங்கன்னா ஒன்னு பீனு நம்ம அதுல போட்டிருந்தோம், இன்னொரு பின்பாங் பால கியூன்னு
நம்ம அதுல லேபிள் பண்ணிடணும். சரி, அதுக்கு இவை தவிர்த்து அடுத்து வந்து ரப்பர் வளையங்கள், ரப்பர் வளையங்கள். அந்த ரப்பர் வளையங்கள் அந்த அடிக்கோல்ல ரூலர்ல மாட்டணும், அப்படியே பிடிச்சுக்கும், மாட்டலாம், அப்படியே மேல போட்டோம்னா அப்படியே மாட்டிக்கும் கணக்கா. பிடித்துக்கொண்டு நிக்கிற அளவுல அந்த ரப்பர் வளையங்கள் இருந்தது. சோ ஆக இந்த 3 பொருட்கள் தான் நம்ம கொடுத்திருந்தோம், வேற எதுவுமே கொடுக்கல. ரொம்ப எளிமையான பரிசோதனை. நல்லா அந்த கேள்வியை பார்த்தோம்னா, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியை பத்தி நம்ம ஆராய இருக்கிறோம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நிலை சக்தியை பத்தி நாம ஆராய போறோம். சரி, இந்த பரிசோதனையில வந்து இப்படி கேள்வி கொடுக்கும் போது, இந்த கேள்வியை படிக்கும் போது இந்த கேள்வியில வந்து எது வந்து மேனிபுலேட்டட் வேரியபிள், தற்சார்பு மாறி, எது சார்பு மாறி, ரெஸ்பாண்டிங் வேரியபிள் என்பதை நம்ம கண்டறிந்து விடலாம். அப்ப இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வியிலேயே எப்போதுமே நம்ம இந்த எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவோம் பாருங்க, நோக்கம், பரிசோதனை செய்வதற்கான நோக்கம் இங்கே இருக்கிறது. ஆக மாணவர்கள் கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா அந்த பரிசோதனை என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம், நோக்கம் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரி, இங்க பாருங்க, நல்லா தெளிவா கொடுங்க. சக்தியின் உருமாற்றம் பற்றிய ஆராய நீங்கள் ஒரு பரிசோதனை திட்டமிட்டு நடத்த வேண்டும். இது வந்து ஜெனரலான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா அதுக்கு அடுத்து வர வாக்கியத்தை பாத்தீங்கன்னா, ஒரு பொருளின் நிலைக்கும் அந்த பொருள் மீண்டும் எழும்பும் உயரத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராயவும். அப்ப நம்ம என்ன எழுதணும் நோக்கம்? பொருளின் அல்லது பிங்பாலின் நிலைக்கும் அல்லது உயரத்திற்கும். இங்க வந்து நீங்க வந்து இப்படியே இதை எடுத்து எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இல்ல ஒரு பிங்பாங், அதாவது ஒரு மேசைப்பந்தின் உயரத்திற்கும் அந்த மேசைப்பந்து மீண்டும் எழும்பும் உயரத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராய அப்படின்னு நோக்கத்தை எழுதினா போதும். சரிங்களா? அவ்வளவுதான். ஆனா இதுல வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2 விஷயத்த பார்த்தோம். ஒன்று தற்சார்பு மாறி, இன்னொன்னு சார்பு மாறி. தற்சார்பு மாறி என்ன? அதாவது நாமளா மாத்துறது, ரைட்டுங்களா? மேனிபுலேட்டட் வேரியபிள். சோ இங்க தற்சார்பு மாறி பாத்தீங்கன்னா ஒரு பொருள் நிலை, அந்த பொருள் என்னங்க? பிங்பாங் பால், அதாவது மேசை பந்து. நிலைன்னும் போது இங்க வந்து உயரம், அதனுடைய உயரம் நம்ம நேரடியா கொடுக்கலாம், ஆனா அது உயரத்தை குறிக்கிறது. ஆனா உங்களோட நோக்கத்துல பொருளின் நிலைக்கும் போட்டாலும் சரி, பந்தின் அதாவது மேசை பந்தின் நிலைக்கும் போட்டாலும் சரி, மேசை பந்தின் உயரத்திற்கும் போட்டாலும் பிரச்சனை இல்லை, அது இரண்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், ரைட்டுங்களா? அப்ப உங்களோட தற்சார்பு மாதிரி வந்து பிங்பாங் பால், அதாவது மேசை பந்தின் உயரம், பிறகு அது எலும்பும் உயரம், மேசையில பட்டு திருப்பி எலும்புற உயரம், இதுதான் சார்பு மாறி, ரைட்டுங்களா? அப்ப இது ரெண்டையுமே கேள்வியில நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த பகுதிக்கு போறது ரொம்ப சுலபம். அப்ப மாணவர்கள் என்ன செய்யணும்னா, ஒரு கேள்வியை கொடுத்தோம்னா முதல்ல கேள்வியை நல்லா கவனிங்க. அதுல என்ன நோக்கம், கண்டிப்பா நோக்கம் அங்க வழங்கப்பட்டிருக்கும். அந்த நோக்கத்தை பிடிச்சு கொண்டு அந்த நோக்கத்துல இருந்து தற்சார்பு மாறியும் சார்பு மாறியும் பிரித்து எடுத்துக்கொண்டீங்கன்னா அடுத்தடுத்து போகிறதுக்கு சுலபம். தற்சார்பு மாறியும் சார்பு மாறியும் வந்துட்டு சில வேளைகள்ல நேரடியா இருக்கும், சில வேளைகள்ல மறைமுகமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருளின் நிலைன்னு சொல்லியிருக்கோம், இங்க வந்து உயரம். ஆனா நோக்கத்திலையும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம்ல, பிரச்சனையிலையும் நீங்க இப்படியே எழுதலாம். ஆனா ஹைபோதீசிஸ் போகும்போது, அதாவது கருதுகோளுக்கு போகும்போது அந்த பொருளின் நிலை எழுத முடியாது. என்ன எழுதுனா மேசை பந்தின் உயரம் தான் எழுதணும், ரைட்டுங்களா? சோ இப்ப இந்த கேள்வியை 5 பேரும் உட்கார்ந்து நல்லா படிச்சு இப்படி பிரிச்சு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டுட்டு அப்புறம் உள்ள ஒவ்வொரு பகுதியா போனீங்கன்னா உங்களுக்கு கேள்வி என்னத்தை பத்தி என்னென்ன விஷயங்களை கேட்கப்படுகிறது அப்படின்றத தெளிவா எழுத முடியும், சரிங்களா? சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட். சோ இது வந்து நான் சொன்னேன், இது ஒரு கைடட் எக்ஸ்பெரிமெண்ட், உங்களுக்கு ஒரு வழிகாட்டிக்குரிய பரிசோதனை. அந்த வகையில இந்த பரிசோதனையை பார்த்தீங்கன்னா அங்க பார்க்கலாம், ஒரு மாணவர் வந்துட்டு அதாவது அடிக்கோல வந்து நேரா செங்குத்தா நிப்பாட்டி ஹோல்ட் பண்றாரு, நிப்பாட்டி இருக்காரு. அந்த பெண் வந்துட்டு அந்த மாணவி வந்து அந்த பிங்பாங் பால் அல்லது மேசை பந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து விடுறாங்க. அப்படி விடும் பொழுது அந்த பந்து வந்து கணக்கா அந்த மேசையில பட்டு திருப்பி எவ்வளவு தூரம் எழும்புதுன்றத அவங்க கணக்கிடணும். சரி, அந்த பந்து மேசையில பட்டு திருப்பி எழும்பும் போது எப்படி அந்த உயரத்தை நிர்ணயிக்க போறோம்? அந்த ரெஸ்பாண்டிங் வேரியபிள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சார்பு மாதிரியே எப்படி அளவிட போறோம் அதை பத்தி சிந்திக்கணும். முதல்ல நம்ம அதை எப்படி சிந்திக்கணும்னா, எப்படி அதை ரொம்ப துல்லியமா பார்க்க முடியும். ஏன்னா நம்ம கண் வந்து அந்த சரியான நிலையில அந்த உயரத்துல வைத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு துல்லியமா கிடைக்கும். சரி, சில வேளைகள்ல வந்து நம்ம கண் அதை சரியா பார்க்க முடியாம போகலாம். அதை எப்படி சரியா பார்க்க வைக்கலாம் என்பதற்கான வழிமுறையை இங்க நம்ம தேடணும். அதுக்கு தான் வந்து அந்த ரப்பர் வளையங்கள் அங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பரிசோதனையை செய்யும் போது அந்த மாணவர்கள் வந்து அந்த பந்தை மேல இருந்து கீழே விட்டு திருப்பி அது பவுன்ஸ் பண்ணும்போது எவ்வளவு உயரத்துக்கு போகுதுன்னு ஏறக்குறைய முதல் முறை பார்த்து கொள்ளணும்.
அடுத்து 2வது முறை அது எவ்வளவு உயரத்துக்கு போணுச்சு ஏறக்குறைய அந்த அளவுல உங்களுடைய கண் இந்த லெவல் ஆஃப் ஐன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கண்ணுடைய நிலையும் அந்த பந்து பவுன்ஸ் பண்ண உயரம் ஏறக்குறைய ஒரே லெவல் கொண்டாந்துட்டு திருப்பி போட்டு பார்த்துட்டு அந்த அளவுல தான் வருதுன்னா உங்களுடைய ரப்பர் வளையத்தை அங்க ஒரு இண்டிகேட்டரா, அதாவது அதை ஒரு குறியீடா வைக்கணும். சரிங்களா? சோ ரப்பர் வளையத்தை வந்து அந்த சரியான குறியீடா வைக்கணும். அதுக்கு தான் அந்த ரப்பர் வளையம் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அப்படி பார்த்து இதெல்லாம் சிந்தித்த பிறகு அப்புறம் இந்த எப்படி இந்த பரிசோதனையை தொடர்ந்து செய்யுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கணும். சரிங்களா? சரி 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி 40 சென்டிமீட்டர்ன்றது வந்து நீங்க வந்து அந்த 40 சென்டிமீட்டர்ல வந்து வளையத்தை போடக்கூடாது. ஏன்னா அது நீங்க ரூலர்ல நேரா பார்க்கக்கூடியது. சோ அதை பார்த்து அங்கன்னு போடுறோம். ஆனா எங்க இந்த ரப்பர் வளையத்தை குறியீடா பாய்க்கிறோம் அல்லது இண்டிகேட்டரா பாய்க்கிறோம் அதோட ஹைட்டுக்கு, அதாவது அந்த பந்து பவுன்ஸ் பண்ணும்போது அதை கணக்கா அந்த இண்டிகேட்டர் அந்த இடத்துல வைக்கிறோம். சோ 2வது முறை இப்ப வந்து ஒரு பரிசோதனை ஒரு முறை செஞ்சா போதுமா? இந்த பரிசோதனை நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதை திரும்பி செய்ய முடியுமா? செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்கூடியதுன்னா எஸ் இது செய்யலாம். திரும்ப அந்த பந்தை போட்டு பார்க்கலாம். சரி அந்த பந்தை போட்டு பார்க்க எவ்வளவு வருது? சோ ஒரு அதனுடைய ஹைட்டை திருப்பி அளவிடணும். அப்படி ஒரு குறைஞ்சது ஒரு 3 முறை நீங்க செய்யலாம். நேரம் இருந்தா கூட கூட செய்யலாம். ரைட்டுங்களா? ஆனா நேரத்தை பார்த்து அது பாட்டி செய்து நீங்க என்ன செய்யலாம்? அதற்கான என்ன சொல்லுவோம்னா சராசரியை தேடணும். அவரேஜை தேடணும். சோ இப்படி எத்தனை முறை செய்ய 2 முறை செய்திருக்கலாம், 3 முறை செய்திருக்கலாம், 4 முறை செய்யலாம், 5. அது உங்களோட நேரத்தை பொறுத்தது, உங்கள் திட்டமிடுதலை பொறுத்தது. ஏன்னா 1.5 மணி நேரம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ அது ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பா ரிப்பீட்டேஷன் செய்ய முடியும். சரிங்களா? ஒரே முறையில முடிக்க முடியாது. 3 முறை செய்யலாம். அப்ப அதை திட்டமிடணும். சரி இப்ப யார் வந்து உங்க குழுவிலேயே நீங்க திட்டமிட்டு யார் வந்து அந்த பவுன்ஸ் பண்ற அந்த நிலையை ஒவ்வொரு முறையும் பார்க்க போறா, யார் அந்த வளையத்தை பிக்ஸ் பண்ண போறா, இதெல்லாம் உங்களுக்குள்ள திட்டமிடணும். அப்படி திட்டமிட்டு அது உயரத்தை இவ்வளவு தூரம் பவுன்ஸ் பண்ணா யார் அதை எழுத போறா, இதெல்லாம் திட்டமிட்டு நீங்க செய்யணும். சரி இப்படி இந்த பவுன்ஸ் பண்றது இந்த இதுங்கெல்லாம் எப்படி நீங்க எழுத போறீங்க, எப்படி ஒரு முடிவை குறிப்பிட போறீங்க, அதை ஒரு அட்டவணை ஃபார்ம்ல ஒரு டேபிள் ஃபார்ம்ல கொடுக்க போறீங்கன்னா அதை எப்படி செய்ய போறீங்க, இதெல்லாம் பரிசோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திட்டமிட்டுட்டீங்கன்னா பரிசோதனையை செய்ய ஆரம்பிச்சோன்னே தங்கு தடையின்றி போகலாம். சரி இப்ப இந்த பரிசோதனை சொன்னதுபடி இப்ப இந்த பரிசோதனைக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்க்க போறோம். சரி இப்ப இதுல பார்த்தோம்னா முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். என்னன்னா ரைட் a full report for your investigation. Your report should include, அதாவது உங்கள் ஆய்வு பற்றி ஒரு முழு ஆய்வறிக்கை ஒன்றை எழுதவும் உங்கள் ஆய்வறிக்கையில் பின்வரும் அம்சங்கள் சேர்க்கவும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். சரி நம்ம சொல்லியிருந்தோம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்பது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நோக்கத்துல இருந்து எடுக்கப்பட்ட அந்த தற்சார் மாதிரி சார் மாதிரி இணைச்சு இங்க எழுதலாம். அப்ப அதாவது என்னன்னா ஓகே ஒரு பொருளின் நிலை அல்லது பிங்பாங் பந்தின் அதாவது மேசை பந்தின் நிலை அது பவுன்ஸ் பண்ணும் திரும்பி அதாவது பவுன்ஸ் பண்ணும் உயரத்தை பாதிக்குமா அப்படின்ற கேள்விக்குறியோடு முடியணும். சரிங்களா? கண்டிப்பா கேள்விக்குறி இருக்கும். ஆனா அந்த இதுலயே வந்து உங்களோட வந்து இங்க வந்து பிங்பாங் பந்தின் உயரம் அல்லது பிங்பாங் பந்தின் நிலை போடலாம், தவறு கிடையாது. ரொம்ப ஸ்பெசிபிக்கா பிம்பந்தின் அதாவது மேசை பந்தின் உயரம்னு போட்டீங்கனாலும் முடியும், பிம்பாங் பந்தின் நிலை என்று போட்டாலும் முடியும். இது வந்து கேள்வியிலேயே இருக்கு. அதே போல எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே கேள்வியில உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? சோ திருப்பி கேள்விக்கு போவோம். திருப்பி அந்த கேள்வியை பார்ப்போம். அதுல எங்க எய்ம் குறிப்பிட்டோம் முதல்ல நான் சொன்னேன். அந்த கேள்வியில என்னன்னா அந்த அதாவது பிங்பாங் பந்து ஓகே ஒரு பிங்பாங் பந்தின் நிலை மேசை பந்தின் நிலை அது பவுன்ஸ் பேக் பண்றத பவுன்ஸ் பேக் பண்ணும் உயரத்தை பாதிக்குமா அப்படின்னு நீங்க வந்து அது அதாவது அது அந்த பொருள் மீண்டும் எழும்பும் உயரத்தை பாதி அதாவது என்னங்க அந்த கேள்வியில் நல்லா பார்த்தோம்னா என்ன கொடுத்துருந்தோம்னா ஒரு பொருளின் நிலைக்கும் அந்த பொருள் மீண்டும் எழும்பும் உயரத்திற்கு உள்ள தொடர்பை ஆராய அப்படின்னு பட்ட போதும். ரைட்டுங்களா? சோ கேள்வியை பார்த்தோம்னா அதுல நல்லா தெளிவா கொடுத்துருக்கோம். ஒரு பொருளின் நிலைக்கும் அந்த பொருள் மீண்டும் எழும்பும் உயரத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராயவும் கொடுத்துட்டோம். அப்ப இந்த சென்டென்ஸ் அப்படியே எடுத்து ஆராயவும்ன்றதுக்கு பதிலாக ஆராயன்னு போட்டாவே இதுக்குள்ள புள்ளிகள் கிடைச்சிடும். அப்ப இந்த நோக்கம்ன்றது கேள்வியிலேயே இருக்கும். அதை நம்ம அப்படியே எடுத்து போடுறதுதான். சரி அப்ப நோக்கமானது வந்து ஒரு மேசை பந்தின் நிலைக்கும் அந்த பந்து மீண்டும் எழும்பும் உயரத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராய. இங்க கேள்வியில ஒரு பொருள் பொதுவா கொடுத்திருக்கோம். இங்க வந்து நம்ம என்னத்தை பயன்படுத்துறோம்? மேசை பந்து. அப்ப அந்த மேசை பந்து போட்டு எழுதுறது சிறப்பு. சரிங்களா? சரி சிலர் வந்துட்டு இன்னும் ஸ்பெசிபிக்கா எழுதுவோமே அப்படின்ட்டு மேசை பந்தின் உயரத்திற்கும் அது மீண்டும் எழும்பும் உயரத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராயன்னு எழுதினாலும் சரிதான். சரிங்களா?
ரைட்டா? சரி. அப்ப ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்டும் முடிஞ்சிருச்சு. எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமென்ட்டும் முடிஞ்சிருச்சு. எப்போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் வந்து சிக்கல் வந்துட்டு அல்லது பிரச்சனை வந்து எப்போதும் கேள்விக்குறியோடு முடியணும். சரிங்களா? ஒரு பொருளின் அதாவது பிங் பாங் மேசை பந்தின் உயரம் அது மீண்டும் எழும்பும் உயரத்தை பாதிக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோட பாடணும். இங்க வந்து எய்ம்ல வந்துட்டு மேசை பந்தின் உயரம் அந்த பொருள் அந்த மேசை பந்து மீண்டும் எழும்பும் உயரத்தை பற்றி ஆராய அப்படின்னு பாடிடும். சரிங்களா? சோ இங்க வந்து ஜெனரலா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப கருதுகோள்னு வரும்பொழுது அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும். இன்னொன்னு கருதுகோள்ன்றது வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க, நீங்க ஒரு அனுமானிக்கிறீங்க, நடக்கலாம் நடக்கக்கூடாது அப்ப நடக்கலாம்ன்றது ஒண்ணு. அப்ப அது வந்து எதிர்காலத்துல முடியணும் அப்படின்னும் போது அதாவது எப்படி எழுதுவீங்கன்னா இந்த இதுல வந்து நீங்க எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னா அந்த கருதுகோள் எப்படி எழுதுவீங்கன்னா ஓகே மேசை பந்தின் உயரம் அதிகரிக்கும் போது அது மீண்டும் எழும் உயரம் அதிகரித்ததுன்னு எழுதுனீங்கன்னா தப்பாயிடும். ஏன்னா அது அதிகரித்ததுன்னா இறந்த காலம். நீங்க இன்னும் பரிசோதனையை செய்யலையில, இன்னும் தானே செய்ய போறீங்க. அப்ப இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கா உங்களுடைய ஆன்சர் எழுதணும். இங்க வந்து மேசை பந்தின் நிலைன்னு எழுதக்கூடாது. நிலைன்றது என்னத்தை குறிக்குது? நீங்க எதை அளக்குறீங்க? அதனுடைய மேசை பந்தின் உயரம் உயரத்தை 40 சென்டிமீட்டர் அப்படின்னு 40, 50, 60ன்னு நிலையிலிருந்து விடுறீங்க. அப்ப மேசை பந்தின் ஓகே மேசை பந்தின் உயரம் அதிகரிக்கும் போது அது மீண்டும் எழும் உயரம் அதிகரிக்கும் அல்லது குறையும், ஏதாவது ஒண்ணு போடலாம். ரைட்டுங்களா? ஆனா அதிகரிக்கிறது என்று பாஸ்ட் டைம்ல எழுதக்கூடாது, இறந்த காலத்துல எழுதக்கூடாது, எதிர்காலத்துல தான் எழுதணும். அப்ப மேசை பந்தின் உயரம் அதிகரிக்கும் போது அதாவது 40, 50, 60, 70, 80 போறீங்களா, அதிகரிக்கும் போது அது மீண்டும் எழும்பும் உயரம் அதிகரிக்கும். சரிங்களா? அதிகரித்தது போட்டீங்கன்னா தவறாயிடும். சரிங்களா? அதே போலதான் மேசை பந்தின் நிலைன்னு எழுதினாலும் தவறாகிடும். மேசை பந்தின் உயரம், ஏன்னா உயரத்தை தான் அளக்க போறீங்க. ரைட்டுங்களா? உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லயும் எய்ம்லயும் வேணா மேசை பந்தின் நிலைன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஆனா ஹைபோதீசிஸ்ல மேசை பந்தின் உயரம் தான் குறிப்பிடணும். சரிங்களா? சரி, ஹைபோதீசிஸ் முடிஞ்சிருச்சு, கருதுகோள் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம வந்து இப்ப மெட்டீரியல் அண்ட் அப்பரேட்டஸ்க்கு போங்களா. சரி, அடுத்த ஸ்லைட பார்ப்போம். சரி, அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஓகே பிஃபோர் மெட்டீரியல் அப்பரேட்டஸ் பார்த்தோம்னா வேரியபிள்ஸ்னு வரும், அதாவது மாறிகள். சோ மாறிகள் நம்ம பொதுவா தான் கொடுத்திருப்போம், நீங்க தான் அதை 3ஆ பிரிக்கணும். ஏன்னா 3 வகை மாறிகள் உள்ளன. தற்சார்பு மாறி, சார்பு மாறி, அதாவது இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள். கான்ஸ்டன்ட் வேரியபிள்ன்றது கட்டுப்படுத்தப்பட்ட மாறி. சரி, இங்க வந்து தற்சார்பு மாறின்றது நாமளா மாற்றி அமைக்கிறது. இங்க என்னத்தை மாற்றி அமைக்கிறோம்? அதாவது மேசை பந்த குறிப்பிட்ட உயரத்துல இருந்து விடுற அந்த உயரத்தை மாற்றி அமைக்கிறோம், 40, 50, 60. அப்ப இங்க வந்துட்டு தற்சார்பு மாறி வந்து மேசை பந்தின் உயரம். சரி, சார்பு மாறி, அந்த தற்சார்பு மாறி மாறும்போது சார்பு மாறி எது மாற்றப்படுகிறது? நீங்க எதை மாற்றீங்க, அதனால எது மாற்றப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசை பந்து எழும்பும் உயரம், ரெண்டுமே உயரம் தான். அது வந்து மேசை பந்தின் உயரம், விடப்படும் உயரம். இன்னொன்னு வந்து எழும்பும் உயரம். ரைட்டுங்களா? ரெண்டுமே உயரம் வந்துருச்சு. சரி, மன்னிக்கணும். சரி, இப்ப கட்டுப்படுத்தப்பட்ட மாறிக்கு வரும். இதுல என்னென்ன விஷயங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம பயன்படுத்தப்படும் பந்தானது ஒரே பந்தா இருக்கணும். ஏன்னா 2 பந்துகள் PQன்னு கொடுத்திருக்கலாம் நாங்க, இருந்தாலும் இந்த 2 பந்துகள் தோற்றத்துல ஒரே போன்று இருந்தாலும் அதனுடைய இடையில மாறுபடலாம், அல்லது அதுல ஏதாவது சிறு சிறு விஷயங்கள் ஒரே மாதிரி இல்லாம இருக்கலாம். ரைட்டுங்களா? ஆகையினால 2 பந்து கொடுத்தாலும் ஒரு பந்தை தான் நீங்க பயன்படுத்திருக்கணும். P அல்லது Q ஏதாவது ஒன்றை பயன்படுத்திருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து என்ன இன்னொன்னு ஒரே மாதிரி இருக்கும்னா அந்த மேஜை, அந்த பந்து விழுந்து எழும்பும் அந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, மேற்பரப்பு இருக்குல்ல, அது ஒரே மாதிரியான மேற்பரப்பு. அப்படின்னா நீங்க ஒரு மேஜை பயன்படுத்தி அந்த மேஜையிலேயே பயன்படுத்தணும். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மேஜை மேல செஞ்சுட்டு இன்னொன்னு கொண்டு போயிட்டு தரையில சிமெண்ட் மேல செஞ்சீங்கன்னா சரியா வராது. ஏன்னா அதனுடைய சர்ஃபேஸ் அதனுடைய அந்த மாறுபடுகிறது. ரைட்டுங்களா? மேற்பரப்பு மாறுபடுகிறது, அதனுடைய தாக்கம், அந்த பந்து எழும்பக்கூடிய தாக்கம் வந்து மாறுபடும் இதனால. ஆகையினால அந்த மேற்பரப்பு, அதாவது மேசையின் மேற்பரப்பின் வகை ஒரே வகையா இருக்கணும். அடுத்து வந்து பந்து, ஒண்ணு நீங்க பந்து P வச்சிருக்கலாம் அல்லது பந்து Q, ஏதாவது ஒன்றை தான் நீங்க பயன்படுத்தணும். இதுதான்
கட்டுப்படுத்தப்பட்ட மாதிரி. சரி, இப்ப அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது மெட்டீரியல் அண்ட் அப்பரேட்டஸ் தனித்தனியே கொடுத்திருக்கோம். ஸோ மெட்டீரியல்ன்றது வந்து எந்த ஒரு பொருள் திரும்ப திரும்ப பயன்படுத்துகின்றோமோ அது பொருட்கள் கீழே வரும். அந்த பொருட்கள் கீழே பார்க்கும் பொழுது நிச்சயமா பந்தை திரும்பி பயன்படுத்துறோம். அப்ப மேசை பந்துகள். 2வது அடிக்கோல், அதுவும் திரும்ப பயன்படுத்துறோம். 3வது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் வளையங்கள், அதனையும் நம்ம திரும்ப பயன்படுத்துறோம். அப்ப இது 3மே என்ன வரும்னா அப்பரேட்டஸ் கீழே வரும். மெட்டீரியல் பொருட்கள், மன்னிக்கணும், பொருட்கள் என்பது வந்து திரும்ப பயன்படுத்த முடியாது. ஒரு முறை பயன்படுத்தி அதுக்கு மேல பயன்படுத்த மாட்டோம். அப்பரேட்டஸ்ன்றது திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடியது. சோ இங்க வந்து எந்த ஒரு பொருளுமே நாம வந்து ஒரு வாட்டி பயன்படுத்தி அடுத்து பயன்படுத்தாம போற ஒரு எந்த பொருளுமே இல்லை. அப்ப இங்க மெட்டீரியல்ன்றது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஓகே. அப்பரேட்டஸ் பண்ணும்போது 3 இருக்குது. 3 அப்பரேட்டஸ் இருக்கு. அதாவது மேசை பந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துறோம். அடுத்து ரூலர், அடிக்கோல். 3வது வந்து ரப்பர் வளையம். சரிங்களா? அது திரும்ப நம்ம பயன்படுத்துறோம். அப்ப மெட்டீரியல் இதுல எதுவுமே இல்லை. ஆனா அப்பரேட்டஸ் 3 பொருட்களும் இருக்கின்றன. சரி, அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடியர். ப்ரொசீடியர்ன்றது வந்து வழிமுறை, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் வழிமுறை. சரி, பல முறை நாங்கள் இதை பற்றி பேசியும் இன்னும் பல மாணவர்கள் வந்து அந்த ப்ரொசீடியர் எழுதும் பொழுது இன்னும் வந்து நிகழ்காலத்துல எழுதிட்டு இருக்காங்க. இது வந்து இறந்த காலத்துல எழுதணும். எக்ஸ்பெரிமெண்ட் செய்த பிறகு இறந்த காலத்துல மன்னிக்கணும், இறந்த காலத்துல இதை எழுதப்பட வேண்டும். அப்ப பரிசோதனை செஞ்சிட்டீங்க. அப்ப பரிசோதனை செய்து எழுதும் போது இது இறந்த காலம், பாஸ்ட் டைம்ல தான் எழுதணும். அப்ப முதல்ல என்ன சொல்லணும்? அடிக்கோலை செங்குத்தாக நிறுத்தினோம் அல்லது நிறுத்தப்பட்டது. ஆனா பலர் என்ன எழுதுறீங்கன்னா, எப்போதும் இந்த பரிசோதனைகள் எப்படி செய்யணும்ன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்லவே நீங்க எழுதுறீங்க, கட்டளை அடிப்படையில் எழுதுறீங்க. அடிக்கோலை செங்குத்தாக நிறுத்த வேண்டும். தப்பு, ரைட்டுங்களா? ஏன்னா நீங்க பரிசோதனை செஞ்சிட்டீங்க. இப்ப நீங்க பரிசோதனையை எப்படி செய்யணும் ஒரு இதுல படிக்கிறீங்கன்னா அங்க நிறுத்த வேண்டும். ஆனா நீங்க பரிசோதனை செய்துட்டு எழுதும் போது அடிக்கோல் செங்குத்தாக நிறுத்தப்பட்டது முதல் இது. ஓகே. பிறகு அடிக்கோலில் 40 சென்டிமீட்டர் உயரத்திலிருந்து என்னது மேசை பந்து மேசையின் மேல் விடப்பட்டது. பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே. அடுத்து அந்த பந்து மேசையில் பட்டு எழும்பும் உயரம் எவ்வளவு என்று அனுமானிக்கப்பட்டது. பிறகு வளையத்தை கொண்டு, ரப்பர் வளையத்தை கொண்டு அந்த உயரமானது குறிக்கப்பட்டது அல்லது இண்டிகேட் பண்ணப்பட்டது. சரிங்களா? திரும்பவும் பந்து 40 சென்டிமீட்டர் உயரத்திலிருந்து விடப்பட்டது. பந்து அந்த வளையம் வைக்கப்பட்ட உயரத்திற்கு ஏறக்குறைய அதே உயரத்திற்கு எழும்பியதா அல்லது என்று கண்டு அறியப்பட்டது. சரி, அடுத்து விடும்போது திருப்பி அடுத்து இன்னொரு வளையத்தை எடுத்து, அப்ப இது இந்த பரிசோதனை என்னது? ரிப்பீட்டேஷன் செய்றீங்க. ஏன்னா இது திருப்பி செய்யலாம் தானுங்களே. திருப்பி மீண்டும் 2 முறை செய்யப்பட்டது. அதே அது அடிகள் என்னது, 2வது அடிகளும் 3வது 4வது அடிகளும் திரும்பவும் செய்யப்பட்டது. ஓகே. அதன் வழி 3 என்ன, அதாவது அந்த பந்து மேசை பந்து மேசையில் பட்டு எழும்பும் உயரம் அறியப்பட்டது. 3 முறை செய்து அறியப்பட்டு அதனை பற்றிய சராசரி கண்டறியப்பட்டது. சரிங்களா? சரி, இப்ப இது வந்து 40 சென்டிமீட்டரை பத்தி நீங்க எழுதிட்டீங்க. சரி, அடுத்து எழுதணும்ல. எது எழுதணும்? 50, 60, 70, 80 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்க செய்து பார்க்கணும் இல்லையா? அப்ப ஸ்டெப் 1, ஸ்டெப் 1ல இருந்து உதாரணத்துக்கு ஸ்டெப் 1ல இருந்து 5 வரைக்கும் இதுக்கு முன்ன செஞ்சீங்கன்னா ஸ்டெப் 1 to ஸ்டெப் 5 என்ன திரும்பவும் செய்யப்பட்டு 40, 50, 60, 70, 80 சென்டிமீட்டருக்கான பரிசோதனை செய்யப்பட்டு அவற்றின் சராசரிகள் அறியப்பட்டது அப்படின்னு எழுதணும். சரிங்களா? சோ இப்படி ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த செய்முறைகள் எழுதப்பட வேண்டும். பெரும்பாலும் நாங்கள் இந்த வருடம் என்ன கண்டறிஞ்சோம்னா, பொதுவா இந்த aim of the experiment, problem statement, aim of the experiment, கருதுகோள், வேரியபிள்ஸ், மெட்டீரியல், அப்பரேட்டஸ், இந்த பகுதியெல்லாம் நல்ல சிறப்பா மாணவர்கள் செய்திருக்கீங்க. பாராட்டுகள், உங்கள் அனைவருக்குமே பாராட்டுகள். ஆனால் ப்ரொசீடியர் வந்துட்டு முறையாக இன்னும் சிறப்பா செய்வதற்கான இன்னும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும், ஒன்றொன்றாக எழுத வேண்டும். சரிங்களா? ஒவ்வொன்றா எழுதி பாஸ் டைம்ல எழுதணும். பாஸ் டைம் இன்னும் சிலர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளை அடிப்படையிலேயே எழுதுறீங்க, அது தப்பு. தயவு செய்து நீங்க அதாவது
பாஸ்ட் டைம் இறந்த காலத்துல எழுதணும். சரிங்களா? இப்படிதான் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும். ஸோ சில எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரிப்பிட்டேஷன் செய்ய முடியும்னா ரிப்பிட்டேஷன் அதாவது டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 செய்து ரிப்பிட்டேஷன் செஞ்சு அதற்கான சராசரியை கண்டறியணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி செய்யலாம். அதிகமான பள்ளிகள் 3 முறை அல்லது 4 முறையெல்லாம் செய்திருந்தீங்க. ஆனா ஒரு சில பள்ளிகள் 1 முறை மட்டுமே செய்திருந்தீங்க. அப்ப உங்களுக்கு உங்களுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்காது. சரிங்களா? சரி, இதுதான் அந்த ப்ரொசீடியர்ல இருந்த சில விஷயங்கள். அடுத்து வந்து அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ப்ரொசீடியர் முடிஞ்ச உடனே ரிசல்ட். சரி, ரிசல்ட்டை பார்த்தோம்னா முடிவுகள். அந்த முடிவுகள் பார்த்தோம்னா அடுத்த ஸ்லைட்ல அந்த முடிவுகள் பத்தி நம்ம பேச இருக்கிறோம். இந்த முடிவுகள் என்னன்னா நல்லா கவனிச்சோம்னா அட்டவணை தயாரிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேனிபுலேட்டட் வேரியபிள் தெரியும், ரெஸ்பாண்டிங் வேரியபிள் தெரியும். ஓகே, அதாவது மேனிபுலேட்டட் வேரியபிள்ன்றது வந்துட்டு இங்க வந்து தற்சார்பு மாறி, சார்பு மாறி வந்து என்னன்னா தற்சார்பு மாறி பார்ப்போம். அதாவது பந்து விடப்படும் உயரம் உங்களுக்கு அங்கே ஏற்கனவே கொடுத்துட்டோம். 40, 50, 60, 70, 80 வரைக்கும் கொடுத்துட்டோம். ஸோ மாணவர்கள் சரி நாங்க 40 கொடுத்துருக்கோம், நாங்க 30 செய்யலாமான்னா இல்ல. கேள்வியில தெளிவா கொடுத்திருக்கோம். 40ல இருந்து 80 வரைக்கும் 5 சாம்பிளிங் செய்யணும். ரைட்டுங்களா? சோ அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஓகே, ஒரு அட்டவணையை கிரியேட் பண்ணோம். ஓகே, இப்ப நம்ம அந்த அட்டவணையில நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட்ல அந்த ரிசல்ட்ஸை பத்தி இருக்கும். அங்க போதுமான இடம், அந்த போதுமான இடம் வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கீழே போதுமான நீங்களே அட்டவணையை போடணும். ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். ஒரு டேபிளை நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த டேபிள்ல வந்துட்டு உங்களுடைய முதல் அதாவது தற்சார்பு மாறியை எழுதி அது வந்து என்ன உயரமா அப்ப என்னது ஹைட் ஆஃப் பிங்பாங் பால் போடணும். ஹைட் ஆஃப் பிங்பாங் பால் ரிலீஸ் அல்லது மேசை பந்து விடப்பட்ட உயரம் அப்படின்னு போட்டு என்ன யூனிட்ல அதை மெஷர் பண்ணீங்க, என்ன அளவில் அளந்தீங்க, அதாவது சென்டிமீட்டர். சரிங்களா? சென்டிமீட்டர் அளவில் நீங்க அளந்தீங்க. அப்ப அங்க வந்து குறிப்பிடணும், சென்டிமீட்டர்னு போடணும். ரைட்டுங்களா? நீங்க ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி தமிழ்ல, ஆனா அதனோட யூனிட் மெஷர்மெண்ட் யூனிட்டை வந்து நீங்க கண்டிப்பா குறிப்பிடணும். அதுக்கு அடுத்து 40, 50, 60, 70, 80 போட்டுருவோம். சரிங்களா? அடுத்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க வந்து உங்களுக்கு வந்து மேனிபுலேட்டட் வேரியபிள் வந்துட்டு என்னன்னா மேசை பந்து மீண்டும் எழும்பும் உயரம்னு போட்டு அதுவும் என்னத்துல இருந்தீங்க சென்டிமீட்டர்ல. அப்ப சென்டிமீட்டர்னு போடணும். சரிங்களா? ஆனா எத்தனை முறை ட்ரையல் செஞ்சீங்க? பரிசோதனை செய்து பார்த்தீங்க. பரிசோதனை 1, 2, 3 போட்டோ அல்லது 2 முறை செஞ்சதுங்க 1, 2 போட்டு அடுத்து சராசரியை தேடணும். அல்லது 3 முறை செஞ்சா 3 முறை போட்டு சராசரியை தேடணும். சரிங்களா? சோ அப்ப இந்த பரிசோதனை கண்டிப்பா நீங்க ட்ரையல் செய்யணும். 3 முறை அப்படி செஞ்சீங்கன்னா சிறப்பு. உங்களுக்கு நேரம் வந்தா கூட செய்யலாம். ரைட்டுங்களா? நேரம் இருப்பின் 4, 5 முறை கூட செய்யலாம். ஆனால் உங்களுக்கு போதுமான நேரம் 3 முறை செய்ய இருந்தாவே மிகச்சிறப்பா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப நாம வந்து இது ரிசல்ட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்ப டிஸ்கஷன் அதாவது விவாதித்தலை பத்தி பார்க்க போறோம். ஓகே, சோ ரிசல்ட் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ரொம்ப குறைவான இடம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்லைட்ல பார்க்கும்போது குறைவான, ஆனா உண்மையான தேர்வு போட்டி அப்போது அதுக்கு ஒரு பெரும் பகுதியை கொடுத்துருந்தோம் உங்களுடைய டேபிள் வரைஞ்சி செய்யறதுக்கு. மாணவர்கள் வந்து மாணவர்களுடைய இந்த டேபிள் இந்த அட்டவணை வரைவதில் குறைபாடுகளை கண்டறிந்தோம். அதாவது யூனிட் போட கிடையாது. சில வேளைகள்ல இந்த ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3 அதாவது பரிசோதனை 1, 2, 3 செய்வது சிலர் ஒரு முறை தான் செய்திருந்தாங்க. சிலர் சராசரி தேடுவதில் பிரச்சனை இருந்தது. சோ இதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். போதுமான பயிற்சிகள் இருந்தா இதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. சரிங்களா? ஆனா ஒரு பரிசோதனை எப்போதுமே துல்லியமா உங்களுக்கு பதில் கிடைக்கும்னா ரிப்பிட்டேஷன் கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். சில வேளைகள்ல இந்த மாதிரி போட்டியில வந்து அந்த ரிப்பிட்டேஷன் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாம இருக்கும். அது என்ன மாதிரி சூழல்ன்றது பிறகு நம்ம பார்ப்போம். இந்த பரிசோதனை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா ரிப்பீட் பண்ணலாம். தொடர்ந்து அதை செய்து 3 முறை குறைந்தபட்சம் செய்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்ப டிஸ்கஷன் விவாதித்த. சோ அட்டவணையை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த பந்து வந்து அதனுடைய உயரம் விடப்படும் உயரம் மேசை பந்து விடப்படும் உயரம் கூட கூட அது மேசையில் பட்டு எழும்பும் உயரமும் வந்து கூடிக்கொண்டே தான் போகுது. சரிங்களா? ஓகே, அப்ப நீங்க என்ன எழுதலாம்? இங்க வந்து நீங்க என்ன இதுல கவனிச்சீங்க அந்த ரிசல்ட்ல? அதை வந்து அந்த ரிசல்ட்ல என்னத்தை பாத்தீங்க, முடிவுல என்னத்தை பாத்தீங்களோ அதை முதல் சொல்லணும். முடிவுல என்னத்தை பாத்தீங்கன்னா ஓகே, மேசை பந்து விடப்படும் உயரம் அதிகரிக்கும் போது மேசை பந்து மீண்டும் எழும்பும் உயரம் அதிகரிக்கிறத நீங்க பார்த்தீங்க. அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, இது எதனால அதிகரிக்கிறது அப்படின்றத விளக்கம் கொடுக்கிறது தான்.
சரிங்களா? முதல்ல நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க? ரிசல்ட் படி அந்த அட்டவணையில என்னத்த அப்சர்வ் பண்ணீங்க? அந்த பந்து விடப்படும் உயரம் கூடும் பொழுது அது மீண்டும் எழும்பும் உயரமும் கூடுகிறது என்பதை பார்த்துட்டீங்க. சரி, அதை ஸ்டேட் பண்ணிடலாம். அதை மென்ஷன் பண்ணிருங்க. ரெண்டாவது, இது ஏன் எழும்புகிறது, கூட எழும்புகிறதுக்கான முடிவை நீங்க சொல்லணும். ஏன் எழும்புகிறது என்றால், ஓகே, பந்தின் விடப்படும் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பந்தினுடைய நிலைச்சக்தி பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடுகிறது. அப்ப அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடும்போது அது திருப்பி பவுன்ஸ் பண்ணும் போது அதனுடைய உயரம் கூடும். அப்ப நீங்க என்ன ஆகுதுன்னா, மேசைப்பந்து விடப்படும் உயரம் அதிகரிக்கும் போது பந்தின் நிலைச்சக்தி அதிகரிப்பதே இதற்கான காரணமாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்ன சொல்றீங்க? பந்த விடப்படும் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அது மீண்டும் எழும்பும் உயரமும் அதிகரிக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னா, அந்த பந்தின் நிலைச்சக்தி அதிகரிப்பதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் முடிச்சிடுறீங்க. உங்கள்கிட்ட ரொம்ப டீடைலான டிஸ்கஷன் நாங்க எதிர்பார்க்கல. ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி விளக்கினாவே போதுமானது. சரிங்களா? சரி, அப்ப டிஸ்கஷன் முடிச்சு. இப்ப கன்க்ளூஷன், அதாவது இறுதி முடிவு. அதாவது உங்களுடைய தீர்மானத்தை சொல்ல போறீங்க. இந்த பரிசோதனையோட இறுதி முடிவு தீர்மானத்தை சொல்ல இருக்கீங்க. என்னன்னா, இந்த பரிசோதனை இது கருதுகோளோடு ஒத்து போகிறதா என்று பார்க்கணும். இப்ப கருதுகோள்ல என்ன சொன்னீங்க? பந்தின் உயரம் விடப்படும் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அது எழும்பும் உயரமும் அதிகரிக்கும் எழுதுனீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் செய்யல. ஆனா இப்ப இறுதி முடிவுல எக்ஸ்பெரிமெண்ட் செய்து முடிச்சிட்டீங்க. அப்ப என்ன எழுதணும்? பந்தின் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க விடப்படும் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அது மீண்டும் எழும்பும் உயரம் அதிகரித்தது. பாஸ்ட், ஓகே, அதிகரித்தது என்று எழுதணும். சரி, எழுதிட்டீங்களா? இப்ப அதோட முடிச்சா இல்ல. உங்களுடைய கருதுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா கருதுகோளும் நீங்க இப்ப அந்த முடிவும் உங்களுடைய கருதுகோளும் ஒரே விஷயத்த சரியா அதே மாதிரி பேசுறதுனால ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு எழுதப்படணும். சரிங்களா? சோ இப்படி நீங்க எல்லாம் எழுதிட்டீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஏல பிரிவு ஏ முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப செக்ஷன் பி, பிரிவு பிக்கு போறோம். சரிங்களா? சோ இப்படி இந்த மாதிரி பரிசோதனை எழுதிட்டாவே போதுமானது. அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட் பில கொஞ்சம் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் சொல்லுவோம். அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த கேள்விகள் அந்த கொஞ்சம் சிந்தித்து நம்ம பதில் அளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். சோ உதாரணத்துக்கு, நீங்கள் சார்பு மாறியை அடையாளம் காண மேற்கொண்ட வழிமுறையை கூறுக. சார்பு மாறியை அடையாளம் காண, இங்க சார்பு மாறி என்ன? பந்து திரும்பும் எலும்பும் உயரம். ரைட்டுங்களா? அப்ப நீங்க என்ன எழுதணும்? சார்பு மாறி எப்படி அளவிட்டீங்க? அடிகோல் கொண்டுதான் மேசை பந்து மீண்டும் எலும்பும் உயரத்தை, ஓகே, அடிகோல் கொண்டு அளவிடுவதன் மூலம் முடிஞ்சு. ரைட்டுங்களா? அடிகோல் தான், அதுல எவ்வளவு உயரம் அளவிட, அதாவது மேசை பந்து மீண்டும் எலும்பும் உயரத்தை அளவுகோல் கொண்டு அளவிடுவதன் மூலம். அவ்வளவுதான். ரைட்டுங்களா? ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். அடுத்து, செய்முறையில் எவ்வாறான மேம்பாட்டை செய்தால் துல்லியமான முடிவுகளை பெற முடியும் என கூறுக. இப்ப ரிப்பீட்டேஷன் நீங்க செஞ்சிட்டீங்க, அதை வேற என்ன செய்முறை அங்க செய்யலாம், வேற என்னத்தை அங்க செய்யலாம், இன்னும் சிறப்பா உங்களுக்கு துல்லியமான பதில் முடிவு கிடைக்காது. சோ அங்க துல்லியமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும்னா, ஓகே, நீங்க என்ன செய்யணும்? முதல்ல ரப்பர் வளையங்களை பயன்படுத்தி மீண்டும் எலும்பும் அந்த எலும்பும் உயரத்தை சரியா உங்களுடைய கண் அந்த ஐ லெவல் அந்த பந்து ரப்பர் வளையத்தை பிக்ஸ் பண்றது மூலியமா அந்த பந்து அதாவது மீண்டும் எழும்பும் உயரத்தை அக்யூரேட்டா பாக்குறது, அந்த லெவல்லே பாக்குறது. மேசை பந்து மீண்டும் எழும்பும் உயரத்துடன் கண்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க செய்வதன் மூலம், ஓகே, பிறகு அந்த உயரத்தை சரியான முறையில் என்னது உங்களுடைய அந்த ரப்பர் வளையங்களை குறியிடுவதன் மூலம் அப்படின்னு நீங்க எழுதணும். சரிங்களா? சரி, அது இன்னொன்னு, அதை மேம்பட செய்யறதுக்கு. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹவ் இம்ப்ரோவைஸ் முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து மூன்றாவது கேள்வியை பார்ப்போமே. மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பரிசோதனை துல்லியமான முடிவுகளை அடைய கடைபிடித்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. பாதுகாப்புனா என்ன? ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைன்றது இங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல பரிசோதனையில கேட்கிறாங்க. நீங்க லேப் கோட் போட்டிருக்கீங்களா, இல்ல கண்ணுக்கு பாதுகாப்பு கண்ணாடி அணிஞ்சிருக்கீங்களா, அதை கேட்கல. சோ அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்னா, ஓகே, என்ன செய்யணும்? அதாவது மேசை பந்து மீண்டும் எழும்பும் உயரத்துடன் கண்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க செய்து, ஓகே, மேசை இருக்கிறது. அடுத்தது ஒன்று உங்களுடைய கண் அதே இது, ஆனா ரொம்ப முக்கியமானதுங்க என்னன்னா அந்த பந்து. ஓகே, பந்து. ஏன்னா நாங்க 2 பந்து கொடுத்திருந்தோம். நீங்க உண்மையா அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை புரிஞ்சிருக்கீங்களான்றது கண்டறியறதுக்கு. அப்ப ஒரே பந்தை நீங்க பயன்படுத்திருக்கணும்.
அப்ப இங்க வந்து துல்லியமான பதில பாதுகாப்பு நடவடிக்கைனா அந்த ஒரே PQ இருக்கு. நீங்க தவறுதலாக Q P பாவிச்சுட்டு அப்புறம் Q பயன்படுத்திடலாம் இல்லையா? சோ என்னன்னா அந்த ஒரே பந்து P மட்டும் பாய்க்கணும். இன்னொன்னு பாதுகாப்பு நடவடிக்கை என்னன்னா உங்க கண் வந்து எப்போதுமே அது எலும்பும் உயரத்தோடு ஒரே லெவல்ல இருக்கும். இல்லைன்னா உங்களோட நீங்க பார்க்கக்கூடிய உயரமானது வந்து துல்லியமா இருக்காது, தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சோதனை நடத்துவதற்கு ரப்பர் வளையங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அதற்கு காரணம் என்ன? சோ ரப்பர் வளையம் ஏன் கொடுத்திருக்கோம்னா ஒரு இண்டிகேட்டரா பாய்க்கிறதுக்கு அல்லது குறியீடா, அது எலும்பும் உயரத்தை குறியீடாக பார்ப்பதற்கு. சரி, இப்ப இந்த கேள்வி நம்ம சொன்னேனுங்கல்ல, ஏன் முழுசா கேள்வியை படிக்கணும்னு. இப்படி முழுசா படிச்சீங்கன்னா இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா அப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஏன் ரப்பர் வளையம் கொடுத்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு அதற்கு காரணத்தை கண்டறிவதற்கு வழி சிறப்பா இருக்கும். நீங்க கேள்வியை முழுமையா படிக்கலன்னு வச்சுக்கங்களேன், ரப்பர் வளையம் எதுக்கோ கொடுத்திருக்காங்கல்ல. ஏன்னா ரொம்ப பேர் என்ன செஞ்சீங்கன்னா ரப்பர் வளையத்தை கொண்டு போய் 40, 50, 60, 70, 80 குறியீடு செய்வதற்கு பயன்படுத்திருக்கீங்க. அதுதான் ரூலர்லயே இருக்குங்களா, அதை நீங்க போட தேவையில்லை. ஆனா அது பவுன்ஸ் பண்ற அந்த உயரத்தை கணக்கா பார்ப்பதற்கு இந்த குறியீடு தேவை. ஏன்னா ஒரு வாட்டி போடுறீங்க, அவ்வளவுதான் பாதிச்சா, அதுக்கு அடுத்து அதுக்கு மேல போனாலும் இருந்தாலும் அடுத்த வளையத்தை கணக்கா ஏறக்குறைய அதுக்கு இடையில பார்க்கலாம். ஏன்னா இந்த குறியீடை வைக்கணும்னா அது எவ்வளவு தூரத்துல பவுன்ஸ் பண்ணுதுன்னே உங்களால சரியா அந்த உங்களுடைய கண் நிலையா லெவல் ஆஃப் ஆய் வந்து மாறுபடும், சரியா வராது. அதுக்குதான் அந்த ரப்பர் வளையம். சரிங்களா? சரி, அடுத்து 5வது 6வது கேள்விகளை பார்ப்போம். சரி, 5வது கேள்வி. இந்த கேள்வியிலையும் நம்ம கவனிச்சது என்னன்னா மாணவர்களுக்கு வந்து என்னன்னா இந்த கேள்வியில் நல்லா பாத்தீங்கன்னா பெறப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மேசைப்பந்து எழும்பும் உயரத்திற்கு எதிராக மேசைப்பந்து விடப்பட்ட உயரத்தின் அடிப்படையில் வரி வரைபடம் ஒன்றை வரைக. வரி வரைபடம் நம்ம சொல்லிட்டோம், பட்டை வரைபடம் இல்ல, வரி ஹிஸ்டோகிராம் கிடையாது, இது வந்து லைன் கிராஃப். பல மாணவர்களோட சிலர் வந்துட்டு இங்க வரி வரைபடம் சொன்னா அவங்க பட்டை வரைபடத்தை வரைஞ்சிட்டாங்க. கேள்வி நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும். சரி, இந்த கேள்விக்கு வந்து நாங்க வந்து என்ன பார்த்தோம்னா அவர்களுடைய அட்டவணையில என்ன, இதுல ரொம்ப சுலபம் பாருங்க, அவர்கள் அட்டவணையில என்ன அந்த எலும்பும் உயரம் என்னன்னு கொடுத்திருக்காங்களோ அதை தான் அங்க குறிக்கிறாங்களான்னு நாங்க பார்த்தோம். பொதுவா நாங்க ஒரு பதில இதுக்கு ரெடி பண்ணல. அப்படின்னா மாணவர்கள் அவர்கள் அட்டவணையில என்ன செஞ்சிருந்தாங்க அது அடிப்படையில். சரி, பொதுவாகவே இந்த மாதிரி கிராஃப் வரையும் போது உங்களுடைய இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கொஞ்சம் கடினமா இருக்கும் மாணவர்களுக்கு என்று நாங்களே கொடுத்துட்டோம். எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா பாருங்க, அதோட அந்த பந்து விடப்படும் உயரம் 40, 50, 60, 70, 80 நாங்களே கொடுத்துட்டோம். அதே மாதிரி அது எலும்பும் உயரம், அந்த எலும்பும் உயரமா அந்த இதை நாங்க கொடுத்துட்டோம். ஆனா ஸ்கேல் வந்து நீங்க தான் போடணும். ரைட்டுங்களா? இப்ப உங்களுக்கு வந்து அது எலும்பு உயரம் எவ்வளவுன்னு பார்த்து அந்த ஸ்கேல் அடிப்படையில இங்க போட்டுட்டீங்கன்னா ஓகே, இப்போ 40 சென்டிமீட்டருக்கு வந்து அது வந்து ஒரு 25 சென்டிமீட்டர் பவுன்ஸ் பண்ணுது, உயரத்துக்கு வருது. அதே இது வந்து 50 சென்டிமீட்டருக்கு வந்து அது 30 சென்டிமீட்டர் வருது, அதே இது 60 சென்டிமீட்டருக்கு அது வந்து 35 வருது அப்படின்னு ஏறக்குறைய நீங்க பார்த்து அந்த இது கிடைச்சிச்சுன்னா அந்த அடிப்படையில இந்த ஸ்கேலை உருவாக்கணும், இந்த ஒய் ஆக்சிஸ்ல. ரைட்டுங்களா? ஸோ உருவாக்கிட்டு அவற்றுக்கான அந்த பாயிண்ட்ஸ், அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து சரியா நீங்க குறியீடுகள் அங்க போடணும், கிராஸ் பண்ணணும். அல்லது ஒரு ரவுண்ட் இது பண்ணணும், அல்லது ஒரு கிராஸ் பண்ணி அந்த இடங்களை பிறகு லைன்கள்ல லைன் கிராஃப்ல ஜாயின் பண்ணணும் எல்லாத்தையும். ரைட்டுங்களா? சோ நாங்க என்ன பார்த்தோம்னா இதுக்கு பொதுவான பதில் நாங்க ஒன்றை உருவாக்கவில்லை. நாங்கள் பார்த்தது அவர்கள் அட்டவணையில் என்ன குறிச்சிருக்காங்களோ அதங்க சரியா குறிச்சிருக்காங்களா, அப்படி குறிச்சிருந்தாவே அவங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டது. சரிங்களா? அவங்க அட்டவணையில என்ன மெஷர் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அவங்க அட்டவணையில என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் நாங்க பார்த்தோம். நாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவர்களுடைய மேசை மேற்பரப்பு வித்தியாசப்படும் போது நாங்க பொதுவான ஒரு முடிவுங்க எடுக்கும், பதில கொடுத்து இதுதான் நீங்க கொடுத்துருக்கோம்னு நாங்க எதிர்பார்க்கல. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதன்படி இங்க வரைஞ்சிருக்கீங்களா, அப்படிதான் நம்ம பார்த்து புள்ளிகள் வழங்கணும். சரிங்களா? சரி, இந்த இதுலயும் நம்ம மாணவர்களுடைய அந்த வீக்னஸை பார்க்க முடிந்தது. வரக்கூடிய காலங்கள்ல மாணவர்கள் இதுல தங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கும். மிக முக்கியமா 2 விஷயம் கவனிச்சோம். ஒண்ணு, அவர்களிடையே இருக்கக்கூடிய குழப்பம், வரி வரைபடம் அல்லது வரி வரைபடம் அல்லது இந்த பட்டை வரைபடம், ஹிஸ்டோகிராம் அல்லது லைன் கிராஃப், இதுல அவங்களுக்கு வந்து தெளிவு இன்னும் இல்லை. 2வது, இந்த ஸ்கேல்களை உருவாக்குறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதை மேம்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியமா. இந்த ஸ்கேல் வந்து ப்ராப்பரா நம்ம போடணும், சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், ஆர்டரா இருக்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து இப்ப ஸ்கேல் வந்து வந்து இங்க பார்த்தோம்னா 10, 20, 30 அப்படி போகணும். 10, 30, 50ன்னு போனோம்னா தப்பாயிடும். ரைட்டுங்களா? அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா ப்ராப்பர் ஆர்டர்ல அது போகணும். சரி
சரி, இதுதான் இந்த கேள்வி. அப்ப இறுதி இதுக்கு போகுங்களா? முதல் எக்ஸ்பெரிமெண்ட் இறுதி பகுதிக்கு போனோம்னா, இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, state the relationship between the height of the ping pong ball released and the potential energy of the ping pong ball when it reached the surface of the table. அதாவது உயரத்திலிருந்து விடப்படும் மேசை பந்தின் உயரத்திற்கும் அப்பந்து மேசையின் மேற்பரப்பை அடையும் போது அதன் உள்நிலை சக்திக்கும் இடையிலான தொடர்பை குறிப்பிடும். அதாவது ஒரு நிலை சக்தி வந்து உயரம் கூட கூட நிலை சக்தி கூடும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா அது விடப்பட்டு சர்ஃபேஸ் கிட்ட வர வர அதனுடைய நிலை சக்தி குறையும். நிலை சக்தி ஆக்சுவலி குறையும். என்ன கூடும்னா கைனடிக் எனர்ஜி கூடும். சரிங்களா? சோ இங்க வந்துட்டு நல்லா பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு அதனுடைய நிலை சக்தி, அதற்கான பதில் என்னன்னு பார்த்தோம்னா, ஓகே, மேசை பந்து மேசையின் மேற்பரப்பை நெருங்க நெருங்க அது நிலை சக்தி குறைந்து கொண்டே வருகிறது. சரி, 7வது கேள்வி வந்து இந்த எனர்ஜி கன்வர்ஷன் சொல்லுவாங்க. எனர்ஜி மாற்றம், சக்தி மாற்றம். மேசை பந்து 60 சென்டிமீட்டர் உயரத்திலிருந்து விடப்பட்டது முதல் அப்பந்து மேசையின் மேற்பரப்பில் பட்டு எலும்பும் உயரம் வரை ஏற்படும் சக்திகளின் உருமாற்றங்களை குறிப்பிடவும். கன்வர்ஷன், எனர்ஜி கன்வர்ஷன் அல்லது உருமாற்றம், சக்தி உருமாற்றம். ஸோ ஒரு 60 சென்டிமீட்டர்ல இருக்கும்போது அதனுடைய என்ன இருக்குது? அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலை சக்தி. விடப்படும் போது அது இயக்க சக்தியா மாறுது, அதாவது கைனடிக் எனர்ஜியா மாறுது. திரும்பி அது எழும்பி மேல உயரத்துக்கு போகும்போது நிலை சக்தியை பெறுகிறது. இதுதான் அதனுடைய பதில்கள். சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு போடுவோம். இப்ப இந்த கேள்வியை பார்த்தோம்னா, சரி, மேசை பந்து 120 சென்டிமீட்டர் உயரத்திலிருந்து விடப்படும் போது அதன் எலும்பும் உயரத்தை கணிக்கவும். இது வந்து நீங்க ப்ரெடிக்ஷன் செய்றீங்க. உங்களுடைய ரூலர் வந்து 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். இப்ப நான் கேட்டிருக்கிறது 120, ரைட்டுங்களா? அப்ப 120 சென்டிமீட்டருக்கு வந்து நீங்க என்ன பதில் கொடுக்கணும்னா கணிக்கிறீங்க. அப்ப நான் உங்களோட 80 சென்டிமீட்டர் பந்து விட்டீங்க தெரியுங்களா? 80 சென்டிமீட்டர் உயரத்துல இருந்து 80 சென்டிமீட்டர் உயரத்துல இருந்து நீங்க அந்த பந்தை விடும்போது அந்த பந்து திரும்ப எழும்புன உயரம் வந்து ஒரு 55 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோம். உதாரணத்துக்கு 80 சென்டிமீட்டர்ல இருந்து விடுறீங்க உயரத்துல இருந்து, அந்த பந்து திரும்பவும் பவுன்ஸ் பண்ணி ஒரு 55 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வருதுன்னா இங்க வந்து 120 சொல்லும் பொழுது நீங்க இங்க எழுத வேண்டிய பதில் வந்துட்டு 120 சென்டிமீட்டர்ல பந்தை விட முடியாது. ஏன்னா உங்களோட ரூலர் வந்துட்டு 100 சென்டிமீட்டர் உயரம் தான் இருக்கு. இருந்த பொழுதும் அப்ப நீங்க கணிக்கிறீங்க. அப்ப உங்களோட நிச்சயம் 55 சென்டிமீட்டருக்கு மேல ஒரு 65 சென்டிமீட்டரோ 65 சென்டிமீட்டரோ அந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தாலே உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அதாவது உங்களுக்கு 80 சென்டிமீட்டர்ல 55 சென்டிமீட்டர் கிடைக்குதுன்னா உயரம், அது பவுன்ஸ் பண்றது 120 போகும்போது அது வந்து ஏறக்குறைய நிச்சயமா 55 சென்டிமீட்டருக்கு மேல, அது 60 இருக்கலாம், 65 இருக்கலாம், ஏறக்குறைய கணிக்கிறது அதுக்கு மேல இருந்தாவே. அப்ப உங்களுடைய பதிலின் அடிப்படையில் 80 சென்டிமீட்டர் எவ்வளவு உயரம் அதை பவுன்ஸ் பண்ணிச்சோம், அந்த பதிலின் அடிப்படையில தான் இங்க புள்ளி வழங்கப்படுது. இதுக்கு நாங்க ஒரு பதில பிக்ஸ் பண்ணி வைக்கல. உங்களுடைய பதில் என்னவோ அதுல இருந்து கூட கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். சரிங்களா? சோ அப்படிதான் பார்த்து இதற்கு புள்ளி வழங்கப்பட்டது. இதுல ஒரு வித்தியாசமான சிலருடைய நடவடிக்கைகளையும் நாங்க பார்த்தோம். மாணவர்கள் தங்களோடு அந்த சின்ன ரூலர் கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து அந்த 100 என்ன செஞ்சாங்கன்னா தங்களிடம் இருந்த அந்த 1 மீட்டர் ரூலர்ல கொடுத்த ரப்பர் வளையங்களை கொண்டு 120 சென்டிமீட்டர் ஆக்க முற்பட்டதை நாங்க பார்த்தோம். கேள்வி, இந்த பரிசோதனை நோக்கம் 120 சென்டிமீட்டர் வரைக்கும் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. இதை வந்து நாம ப்ரிடிக்ஷன் செய்யறோம், ஒரு அனுமானம் செய்கிறோம், கணிக்கிறோம். ஸோ அப்ப அந்த உங்களுக்கு 80 சென்டிமீட்டர்ல எவ்வளவு கிடைச்சு, அதுல வந்து 120 ஏறக்குறைய 80க்கு 55 சென்டிமீட்டர் தான் உதாரணம் தான் சொல்றேன். உங்களுக்கு வந்து 40 கொடுங்க வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இங்க உங்களுக்கான பதில் வந்துட்டு நிச்சயமா அந்த 80 விட உங்களுக்கு நிச்சயமா கூட வேல்யூங்க கொடுக்கணும், ஹைட்டை கொடுக்கணும், அது பவுன்ஸ் பண்ற ஹைட். அவ்வளவுதான். சரி, இதோட வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஏ ஒரு முடிவு எட்டுகிறது. ஏறக்குறைய இது எக்ஸ்பெரிமெண்ட் 1 முடிஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் ஏ. இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பி. சரி, எக்ஸ்பெரிமெண்ட் பி வந்து ஏறக்குறைய வந்து 1 ஹவர் கொடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஏக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பிக்கும் ஏன் இந்த வித்தியாசம்ன்றதை பிறகு நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பி ஒரு மிகவும் எளிமையான ஒரு பரிசோதனை. சரி, எக்ஸ்பெரிமெண்ட் பி என்னன்றது இதுலயும் பிரிவு ஏ பிரிவு பி என்று 2 பகுதிகள் இருக்கின்றன. சரி, முதல்ல வந்து பிரிவு ஏவை பத்தி பார்ப்போம். சரி, பிரிவு ஏ பாத்தீங்கன்னா அந்த கேள்வி என்னன்றதை பார்ப்போம். அதாவது வெவ்வேறு அளவிலான துணிகளுக்கும் அவை 3 நிமிடங்கள் நீரில் ஊற வைத்த பிறகு உறிஞ்சும் நீரின் அளவிற்கும் இடையிலான தொடர்பை ஆராய நீங்கள் ஒரு பரிசோதனை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். சரிங்களா? சோ இந்த கேள்வியிலே இருக்கு, என்ன இருக்குது? வெவ்வேறு அளவிலான துணிகளுக்கும் அவை 3 நிமிடங்கள் நீரில் ஊற வைத்த பிறகு உறிஞ்சும் நீரின் அளவிற்கும் இடையிலான தொடர்பை ஆராய முடிச்சு. உங்களோட நோக்கம் இங்கே கிடைச்சிருச்சு, ரைட்டுங்களா?
ஓகே, சரி. அப்ப இதுல என்ன தற்சார்பு மாறி, சார்பு மாறின்னு பாத்தீங்கன்னா, வெவ்வேறு அளவிலான துணிகள் வந்துட்டு தற்சார்பு மாறி. சார்பு மாறி அது ஈர்க்கும், அது உறிஞ்சும் நீரின் அளவு. உறிஞ்சும் நீரின் அளவு வந்து பொதுவா இருக்கிறது. ஆனா ஸ்பெசிபிக்கா போனீங்கன்னா, அது வந்து கொள்ளளவு. அது உறிஞ்சும் நீரின் கொள்ளளவு. சோ இத புரிஞ்சுக்கிட்டோம்னா கேள்வி அடுத்த பகுதிக்கு போறதுக்கு நம்மளுக்கு சமம். அதாவது தற்சார்பு மாறி வெவ்வேறு துணிகளின் அளவு, தற்சார்பு மாறி அது உறிஞ்சும் நீரின் கொள்ளளவு. அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த பரிசோதனையை நடத்த உங்களுக்கு சதுர வடிவத்தில, அதாவது ஸ்கொயர் ஃபார்ம்ல வந்துட்டு சதுர வடிவில் PQRS மற்றும் T என குறிப்பிடப்பட்ட 5 துணி மாதிரிகள் வழங்கப்பட்டன. 100 மில்லி லிட்டர் நீர் உருளை அளவில், ஓகே, அதாவது 100 மில்லி லிட்டர் உருளை அளவி கொடுத்திருக்காங்க, மெஷரிங் சிலிண்டர். 250 மில்லி லிட்டர் முகவை பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஃபாசப் பிடிப்பான். 500 மில்லி லிட்டர் நீர் தண்ணீர் கொடுத்திருக்காங்க பாட்டில்ல. பிறகு 30 சென்டிமீட்டர் அளவுகோல், ஒரு அளவு 30 சென்டிமீட்டர் ஒரு அளவுகோல் மற்றும் நேர அளவி. நேர அளவின்றது வந்து இந்த கடிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, ஸ்டாப் வாட்ச் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் பொருட்கள். சரி, இதனை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க டிசைன் பண்ணணும். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு துணியை வந்து 5 வகையான துணிகள் வெவ்வேறு அளவுல கொடுத்திருக்காங்க, சதுர வடிவத்தில் இருக்கு. அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், நீர்ல 3 நிமிடம் மூழ்க செய்யணும். பிறகு அந்த துணி எவ்வளவு நீரை உறிந்து உள்ளது என்பதை ஆராய வேண்டும். அதாவது கொள்ளளவு எவ்வளவு உறிந்தது ஆராயணும். சோ இதை கொஞ்சம் நல்லா திட்டமிட்டீங்கன்னா, யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இதுல அதிகமா நீங்க பார்த்தீங்கன்னா நாங்க என்ன கண்டறிஞ்சோம்னா, துணியை வந்துட்டு அதுல வந்து ஃபாசப்ல முழுக அடிக்கிறோம். ஃபாசப்பை பயன்படுத்தி அந்த பிடிப்பான கொண்டு அதை உள்ளுக்கு நீருக்குள்ள முழுக அடிக்கிறோம். பிக்கர்ல வந்து முதல்ல என்ன செய்யணும், பிக்கர்ல பிக்கருக்கு போறதுக்கு முன்ன நீங்க என்ன திட்டம் பண்ணணும், உங்களுடைய மெஷரிங் சிலிண்டர், அதாவது நீள் உருளை அளவி இருக்குல்ல, அதை கொண்டு ஒரு 100 மில்லி லிட்டர் நீரை கொண்டு அதுல பிக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா அளக்கணும். அளவில வந்து 100 மில்லி லிட்டர் சரியா அளக்கணும். பிறகு அந்த நீரை வந்து நீங்க பிக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பிறகு அந்த பிக்கர் உள்ளுக்கு வந்து உங்களுடைய அந்த துணி, ஒவ்வொரு துணியா PQRS அப்படி இருக்குது. அப்ப P எடுத்துக்கங்க. P எடுத்து அந்த துணியை பிக்கர் தண்ணியில மூழ்க அடிக்கணும். ஸோ மூழ்க அடிக்கிறது வந்து ஏறக்குறைய 3 நிமிடங்கள் செய்யணும். ஸோ 3 நிமிடங்கள் அந்த பிக்கர், ஏன்னா அங்க குறிப்பிட்டோம் 3 நிமிடம் முடிஞ்ச உடனே அந்த துணியை வந்து வெளியில எடுக்கணும். சரிங்களா, வெளியில எடுக்கணும். வெளியில எடுத்து அந்த தண்ணீர் வந்து அதுல இருந்து வடியும். அப்ப வடியும் பொழுது நம்ம என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணணும். அந்த நீர் வடியிறது ஸ்டாப் பண்ற வரைக்கும். சரி, இந்த நீர் வடியிறது வந்து ஏறக்குறைய ஒரு 3 நிமிடங்கள் எடுக்கலாம் நிக்கிறதுக்கு, அல்லது 2 நிமிடங்கள் எடுக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்து. அப்ப அந்த வடியிறது நின்ன கையோட அந்த துணியை எடுத்துட்டு அந்த பிக்கர்ல மீதம் எவ்வளவு நீர் இருக்குதோ அதை திரும்ப வந்து நீள் உருளையில் மெஷரிங் சிலிண்டர்ல ஊத்தி எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப முதல்ல 100 சென்டிமீட்டர் தண்ணி இருந்துச்சு. இப்ப அந்த துணியை உள்ள முழுகடித்து வெளியாக்கின பிறகு அந்த எவ்வளவு தண்ணி குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அப்ப 100 சென்டிமீட்டர் இப்ப வந்து உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 98 மில்லி லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 98 மில்லி லிட்டர். முதல்ல எவ்வளவு இருந்துச்சு, 100. அப்ப 98 தான் இருக்கு. அப்பன்னா ஏறக்குறைய அந்த துணி வந்து 2 மில்லி லிட்டரை உறிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுதான் இந்த பரிசோதனையுடைய தேவை. அப்ப மாணவர்கள் இந்த பரிசோதனையை முதல்ல உட்கார்ந்து இப்படிதான் செய்யணும்னு டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு 5-10 நிமிடங்கள் டிஸ்கஸ் பண்ணி இதுல எங்கெங்க பிரச்சனை இருக்கும்லாம் சிந்திச்சுட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி, சுலபத்துல செய்து முடித்தரலாம். சரிங்களா? சரி, இப்ப கேள்விக்கான கேள்விகள்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சரி, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அதே தான் கேட்டிருக்கோம். உங்கள் ஆய்வு பற்றி முழு ஆய்வறிக்கை ஒன்று எழுதவும். உங்கள் ஆய்வறிக்கை பின்வரும் அம்சம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குது, உங்களுடைய எங்க தற்சார்பு மாறி என்ன, வெவ்வேறு அளவிலான துணிகள், வெவ்வேறு அளவிலான துணி வகைகள்ல. ஓகே, சரி. சார்பு மாறி ஈர்க்கப்படும் நீரின் அளவு. இந்த இடத்துல வந்து ஈர்க்கப்படும் நீரின் அளவுன்னு போடலாம், அல்லது கொள்ளளவுன்னு போடலாம். பிரச்சனைங்களா? ஓகே, வெவ்வேறு அளவிலான துணிகள் அவை ஈர்க்கப்படும் நீர், அதாவது அவை ஈர்க்கப்படும் நீரின் அளவை பாதிக்குமா? புரிச்சு கேள்வி. ஓகே, ரொம்ப சுலபமா நீங்க எழுதிடலாம். என்னன்னா இங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா உங்களுடைய விஷயத்துக்கு போயிடலாம். அதாவது வெவ்வேறு
துணிகளின் அளவு அவை உறிஞ்சும் நீரின் அளவை பாதிக்குமான்னு கேட்கலாம். அல்லது வெவ்வேறு துணிகளான PQRST அவை உறிஞ்சும் நீரின் அளவை பாதிக்குமான்னு எழுதலாம். சோ கேள்விகள் பதில் வந்துட்டு ஏறக்குறைய நாங்க எதிர்பார்ப்பதுங்கிறது தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது நீங்க வெவ்வேறு துணிகளின் அளவு அவை உறிஞ்சும் நீரின் அளவை பாதிக்குமானும் கேட்கலாம். அல்லது வெவ்வேறு துணிகள் PQRS அவை உறிஞ்சும் நீரின் அளவை பாதிக்குமானும் போட்டிருக்கலாம். ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்கள் தான். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா எய்ம் வந்து அங்கேயே நாங்க கொடுத்தோம். ஓகே, வெவ்வேறு துணிகளின் அளவிற்கும் அவை உறிஞ்சும் நீரின் அளவிற்கும் இடையிலான தொடர்பை ஆராய. அவ்வளவுதான். அடுத்து கருதுகோள் ஏற்கனவே சொல்லிட்டேன். கருதுகோள் வந்துட்டு தற்சார்பு மாறியும் சார்பு. தற்சார்பு மாறி என்ன? வெவ்வேறு துணிகள் PQRS போடலாம், அல்லது வெவ்வேறு துணிகள். ஓகே, வெவ்வேறு அளவிலான துணிகள் அல்லது வெவ்வேறு அளவிலான துணிகள் PQRST போட்டுக்கலாம். ஓகே, சார்பு மாறி என்ன? இங்க வந்து ஓகே, அவை ஈர்க்கும் நீரின் அளவுன்னு போட முடியாது. என்ன எழுதணும்? அவை ஈர்க்கும் நீரின் கொள்ளளவு. சரியா எழுதணும். இந்த இடத்துல கொள்ள அளவுன்னு எழுதணும். அப்ப உங்களுடைய ஹைபோதீசிஸ் எப்படி இருக்கும்னா, வெவ்வேறு துணிகளின் அளவு ஓகே அதிகரிக்கும் போது அந்த வெவ்வேறு துணிகளின் அளவு நீங்க பாத்தீங்கன்னா துணிகள் சின்னதா இருக்கும், அப்புறம் பெருசா அது பரப்பளவு வந்து மாறிக்கிட்டே போகும். சின்னதுல இருந்து பெரிதாகும். அப்ப வெவ்வேறு துணிகளின் அளவு அதிகரிக்கும் போது அவை உறிஞ்சும் நீரின் கொள்ளளவும் அதிகரிக்கும். ஒரு இதுதான் அந்த துணிகளின் அளவு அதிகரிக்கும் போது அல்லது துணிகளின் பரப்பளவு அதிகரிக்கும் போது அவை உறிஞ்சும் நீரின் அளவும் கொள்ளளவும் அதிகரிக்கும். ஆனா இங்க வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், வெவ்வேறு துணிகளின் அளவுன்னு சொல்லிட்டோம் PQRS. அப்ப அதே பயன்படுத்திக் கொள்ளலாம். வெவ்வேறு துணிகளின் அளவு அதிகரிக்கும் போது சின்ன துணியில இருந்து அப்படியே பெருசாகும், பரப்பளவு கூடும். அதிகரிக்கும் போது நீரின் கொள்ளளவும் அதிகரிக்கும். பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் முடியுது. அதிகரிக்கும். சரிங்களா? சரி, முடிச்சு. அடுத்து உங்களுடைய மேனிபுலேட்டட் வேரியபிள்ஸ் பார்க்கும்போது 3 இருக்கு. 3 வேரியபிள்ஸ் பார்க்கும்போது ஓகே, மேனிபுலேட்டட் வேரியபிள் அதாவது தற்சார்பு மாறி வந்து வெவ்வேறு துணிகளின் அளவு, ஓகே, அல்லது வெவ்வேறு துணிகளின் அளவு. சார்பு மாறி வந்து உறிஞ்சப்பட்ட நீரின் கொள்ளளவு. உறிஞ்சப்பட்ட நீரின் அளவுன்னு போட்டா தவறு. இங்க வந்து கொள்ளளவு, நம்ம மெஷர் பண்றது கொள்ளளவு. அப்போ கொள்ளளவு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பல இருக்குது. கான்ஸ்டன்ட் வேரியபிள் சில சமயம் 1 இருக்கும், இருந்தாலும் பல இருக்கலாமா. அப்ப உதாரணத்துக்கு வந்து துணியின் வகை, என்ன வகையான துணி பாய்க்கிறோம். ஒரே வகையான துணியா இருக்கணும். ஒன்னு நைலான், ஒன்னு பருத்தி, ஒன்னு பாலியஸ்டர், அப்படி இருக்கக்கூடாது. அந்த வெவ்வேறு வகையான அந்த துணியோட அளவு தான், பரப்பளவு தான் மாறுது. அந்த துணி அளவு மாறுது, ஆனா அந்த துணி வகை மாறல. துணியின் வகை. அப்புறம் இங்க பயன்படுத்துற நீர், எவ்வளவு நீர்ல நம்ம மூழ்கடிக்கிறோம்? 100 மில்லி லிட்டர் நீர் அல்லது 100 சென்டிமீட்டர் கியூப் நீர். ரைட்டுங்களா? அடுத்தது துணியை ஊற வைக்கும், அந்த நீர்ல ஊற வைக்கிற நேரம் எவ்வளவு? 3 நிமிடம். எல்லாமே 3 நிமிடம் ஊற வைக்கிறோம். ரைட்டுங்களா? அடுத்து அந்த துணி வந்து அந்த நீர் வந்து எவ்வளவு நேரம் வடியறதுக்கு நம்ம ஹோல்ட் பண்றோம்? மேபி 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம். ஒரு மொத துணிக்கு வந்து 2 நிமிஷம், எல்லா துணிக்கும் 2 நிமிஷம் ஃபாலோ பண்ணும். இந்த இடத்துல வந்து சிலர் வந்து துணியை பிழிஞ்சிருக்காங்க. பிழியறது வந்து சரியான பதிலா இருக்காது. ஏன்னா நீங்க ஒரு முறை பிழியறப்பையும் மறுமுறை பிழியறப்பையும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் அந்த துணியில நீங்க பயன்படுத்துறீங்க உங்களுக்கே தெரியாது. ஒரே வகையான உங்களுடைய அந்த துணியை புளியும் அந்த சக்தி சம்பந்தப்படுதா, விசை, அந்த ஃபாஸ் நீங்க யூஸ் பண்றது ஒரே நிலையில இருக்கா? இல்ல, மாறுபடும். சரிங்களா? சில சமயம் நீங்க புளியுவீங்க, இன்னொரு வேறவங்க புளியலாம், அல்லது நீங்க புளியறதுலே கூட மாறுபட்ட நிலையில புளியலாம். அப்ப அந்த தண்ணி, அதுல இருந்து வெளியாக தண்ணி வந்து சரியா வராது. சரிங்களா? அப்ப இங்க வந்து புளியக்கூடாது. அந்த துணியை அந்த ஃபாசெட் கொண்டு அப்படியே எடுத்து பிக்கர் மேல ஹோல்ட் பண்ணணும், அந்த நீர் வந்து வடியா அல்லது சொட்டுறதுக்கு. சோ ஒரு 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 2 நிமிடம் இருக்கலாம் அல்லது 3 நிமிடம் தண்ணி வடிய நின்றோம். அதோட ஆனா அதை வந்து எல்லாத்துக்குமே ஒரே டைமிங் ஆகணும். சோ இது வந்து அது உங்களை பொறுத்து எவ்வளவு நிமிடம் அதை ஹோல்ட் பண்றீங்கன்னு. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் அப்பரேட்டஸ். மெட்டீரியல்ஸுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் இங்க வந்து திரும்ப பயன்படுத்த முடியாது, அந்த துணியை நீங்க திரும்ப பயன்படுத்த முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு செட் துணி தான் கொடுத்தோம். அப்படின்னா சின்னது ஆக சிறிய துணி வந்து ஏறக்குற 5 சென்டிமீட்டர் அகலம் உள்ளது ஒன்று, அதே மாதிரி 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர், அப்படி ஒன்னு தான் கொடுத்துருந்தோம். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு நீங்க வந்து திரும்ப அந்த துணியை பயன்படுத்த முடியாது. சரிங்களா? ஏன்னா அது ஈரமா இருக்கும், பயன்படுத்த முடியாது. அப்ப துணி, அடுத்து வந்து நீர் பாய்ச்சிட்டு அதை எடுத்துட்டு இன்னொரு 100 சென்டிமீட்டர் போட போறீங்க. அடுத்து வேற என்ன?
ஓகே. ஸோ நீர், துணி, துணி மாதிரிகள் அந்த 5 வகை. இதுதான் வந்து இதுல மெட்டீரியல் திரும்ப பயன்படுத்த முடியாத ஒண்ணு. அதே இது அப்பரேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா திரும்ப பயன்படுத்தக்கூடியது வந்துட்டு அந்த மெஷரிங் சிலிண்டர், நீள் உருளை அளவி 100 சென்டிமீட்டர் நீள் உருளை அளவி, அந்த பிக்கர் 250 மில்லி லிட்டர் பிக்கர், அடுத்து பாத்தீங்கன்னா பிடிப்பான் பொசட், அடுத்து அளவுகோல் 30 சென்டிமீட்டர் அளவுகோல், அடுத்து வந்து கை அதாவது ஸ்டாப் வாட்ச் கடிகாரம், சரிங்களா, நேர அளவிய இதுதான் அப்பரேட்டஸ். சரி, அதுக்கு அடுத்து ப்ரொசீடியர்ல நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த ப்ரொசீடியர் என்ன சொல்லப்படுதுன்னா நீங்க எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சீங்க. ஓகே, முதல்ல வந்துட்டு ஒரு 100 சென்டிமீட்டர் நீரை வந்துட்டு நீங்க என்ன செய்றீங்க. ஓகே, 100 சென்டிமீட்டர் நீரை 200 அதாவது உங்களுடைய நீள் உருளை அளவில் அளக்குறீங்க முதல்ல. இரண்டாவது அந்த நீரை வந்து ஓகே 200 சென்டிமீட்டர் அளவுடைய சென்டிமீட்டர் கியூபா அல்லது மில்லி லிட்டர் அளவுடைய முகவையில ஊற்றுறீங்க. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன செய்றீங்க, அந்த துணியை எடுத்து குறிப்பிட்ட முதல்ல துணி பீன்னு வச்சுக்கோமே, பீ துணியை மாதிரி எடுத்து அந்த முகவையில் உள்ள நீருக்குள்ள முழுக செய்றீங்க. ஓகே, முழுக செய்து ஊற வைக்கிறீங்க. எவ்வளவு நேரம்? 3 நிமிடம். அப்படியே அந்த இதுல முகவை ஊற வைக்கும் போதே உங்களுடைய கடிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. சரிங்களா, சரியா 3 மணி நேரம் மன்னிக்கணும் 3 நிமிடம் முடியும் போது அந்த துணியை வந்து அப்படியே பிடிப்பானை கொண்டு பிடிப்பான்றது அந்த ஃபாசப் அதை கொண்டு அந்த முகவைக்கு மேல அந்த அந்த பிக்கருக்கு மேல அப்படியே தூக்கி ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு 2 நிமிடம் இப்ப 2 நிமிடம் இந்த துணிக்கு பீக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா மத்த துணிக்கும் அந்த 2 நிமிடத்தை தான் ஃபாலோ பண்ணும். ஒரு 2 நிமிடம் ஹோல்ட் பண்றீங்க. ஓகே, ஹோல்ட் பண்றீங்க. 2 நிமிடத்துக்கு பிறகு அந்த துணியை அகற்றிட்டு அந்த பிக்கர்ல உள்ள தண்ணியை அடுத்து என்ன பண்றீங்க, எடுத்து மெஷரிங் சிலிண்டர்ல ஊத்துறீங்க. ஊத்திட்டு அந்த மெஷரிங் சிலிண்டர்ல இப்ப எவ்வளவு நீர் என்று கொள்ளளவை குறிப்பிடுறீங்க. அப்ப முதல்ல வந்து துணி பி போட்டீங்க, உங்களோட தற்சார்பு மாதிரி வந்து துணி பி. ஓகே, இங்கிட்டு வந்து இப்ப எவ்வளவு நீரை பார்த்தீங்க, நீர் எவ்வளவு பார்த்தீங்க 90 உதாரணத்துக்கு அந்த துணி வந்து 2 சென்டிமீட்டர் நீரை உறிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 98 இருக்கு. இப்ப வளர்க்கும் போது 98 இருக்கு. அப்ப உண்மையிலேயே அந்த உறிஞ்சின நீர் எவ்வளவு அப்படின்னா 100ஆல 98 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைச்சிடும். ரைட்டுங்களா. அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் ட்ரிக்கானது. 3 இது எழுதணும், டேபிள் எழுதணும். 3 டேபிள், அதாவது ரோஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து உங்களுக்கு வந்து அதாவது அந்த துணி வெவ்வேறு துணிகள் அப்படின்னு போட்டு PQRS. ஓகே, அந்த துணிகள் வந்து வெவ்வேறு துணிகள் வந்துட்டு மாதிரிகள், துணி மாதிரிகள் போட்டு PQRS போட்டுடலாம். அடுத்தது வந்து துணியை நீக்கிய பிறகு மீதமுள்ள நீரின் கொள்ளளவு. அப்ப அந்த மெஷரிங் சிலிண்டர் எவ்வளவு இருந்துச்சுன்றத எழுதுறீங்க. கடைசியா இன்னொரு ரோ உருவாக்கணும். நீங்க என்னன்னா எவ்வளவு நீரை அது உறிந்து கொண்டது, ஈர்த்து கொண்டது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இப்ப முதல்ல 100 சென்டிமீட்டர் 100 மில்லி லிட்டர் தானே அந்த இதுல போட்டீங்க மெஷரிங் சிலிண்டர்ல. 100ல இருந்து 98 கழிச்சீங்கன்னா 2 வந்துடும். ரைட்டுங்களா, அதுதான் அது ஈர்த்த நீரின் கொள்ளளவு. சரிங்களா, இப்படிதான் செய்யணும். அப்ப எப்போதும் நம்ம 2 டேபிள் போடுவோம், இங்க வந்து 2 ரோஸ் போடுவோம், இங்க வந்து 3ஆவதா ஒரு ரோ வருது. சரி, இதுல ரிப்பீட்டேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு முறை தான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியும். ஆனா வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பலருக்கு வந்து ரிப்பீட்டேஷன் செஞ்சிருந்தீங்க. அதாவது சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லும் போதே அதுல வந்து சயின்டிபிக் எத்திக்ஸ் இருக்கு, சில முறைகள் இருக்கிறது. எத்திக்ஸ் அது அறம், அதற்கான அந்த அறத்தை நாம் பின்பற்றலன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன செஞ்சிருக்கீங்கன்னா சிலர் வந்துட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு நீங்க பாட்டுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்ண முடியுமா முடியாதான்னு கூட தெரியாமையே நீங்க பாட்டுக்கு அதை அந்த கிடைச்ச வேல்யூவை பேஸ் பண்ணி திருப்பி ஒரு 2 முறை 3 முறை எழுதி வைத்திருக்கீங்க. தயவு செய்து மாணவர்களே, போட்டியா இருப்பினும் ஒரு அறம் என்று இருக்கிறது, ஒரு எத்திக்ஸ் என்று இருக்கிறது, அதை நீங்க பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றாவிடில் நீங்கள் நிச்சயமா நீங்க செய்யற எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காது. இது போட்டி, அதனால செஞ்சிட்டோம்னு நினைக்காதீங்க. அது தப்பு, தவறுன்னு கூட சொல்ல மாட்டேன். இது தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பதால் தவறு. ஆக எதிர்வருகிற காலங்கள்ல உங்களுக்கு பரிசோதனை என்ன கிடைக்குது அதை மட்டும் போடுங்க. நீங்களா ஒன்றை இஷ்டத்துக்கு ஜெயிக்கணும் என்பதற்காக
நீங்களா? ஏன்னா இப்ப நீங்க யாராருக்கு உங்களுக்கு வந்து 2 முறை 3 முறை செய்தோன்னு போட்டீங்களோ அத்தனை பேரும் பொய் சொல்லி இருக்கிறது என்பதை நாங்க அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆண்டு மட்டும் இல்ல, கடந்த ஆண்டும் இது நடந்திருந்தது. இந்த ஆண்டு பயிற்சியின் போது ஆசிரியர்களுக்கு இதை நினைவுறுத்தலா கூறியிருந்தேன். இருந்த பொழுதும் மாணவர்கள் பலர் இதை செய்திருந்தது வருத்தமாக இருக்கிறது. தயவு கூர்ந்து இதை தொடர்ந்து செய்யாதீர்கள். எந்த ஒரு சூழலும் செய்யாதீர்கள். இது ஒரு ஒரு எத்திக்ஸ் கிடையாது, ஒரு அறம் கிடையாது, பரிசோதனை அறம் கிடையாது. சரிங்களா? சரி, அப்ப ப்ரொசீடியர்ல வந்து இதை வந்து துணி பீக்கு செஞ்சுட்டீங்க. சாரி, துணி பீ செய்த பிறகு ஓகே. ஸோ அளந்துட்டீங்க, நீர் எவ்வளோன்னு அளந்துட்டீங்க. சரி, அடுத்து வந்து ஸ்டெப், அதாவது செய்முறை 1லிருந்து 6 வரைக்கும் கியூல இருந்து RST வரைக்கும் திரும்ப செய்யணும். அப்படி திரும்ப என்னன்னா துணி மாதிரிகளை கொண்டு மீண்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும்னு எழுதிட்டீங்கன்னா போதும். ஒவ்வொரு துணிக்கும் தனித்தனியா எழுத தேவையில்ல. அதாவது செய்முறை, அதாவது ஸ்டெப்ஸ் 1 to 6 are repeated using the cloth samples Q, R, S and T ன்னு போட்டா போதும். தமிழ்ல வந்து செய்முறை 1லிருந்து 6 வரைக்கும் Q, R, S and T துணி மாதிரிகளை மீண்டும் செய்தோம். முடிஞ்சு ரைட்டுங்களா? அப்ப உங்களோட ஸ்டெப்ஸ் முடிஞ்சு. உங்களோட ரிசல்ட்ல பார்க்கும்போது நம்ம சொன்னது போல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போதே இந்த ரிசல்ட் எப்படி எழுதணும் அந்த டேபிள்லாம் போட்டுக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். ப்ரொசீடியர் செய்யும் போதே டக்கு டக்குன்னு அந்த பதில்களை போட்டுட்டு வந்துடலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த இதுல பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல பலருக்கு வந்து ரிப்பீட்டேஷன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியாது. அதற்கான வழியில இருந்தாலும் நீங்க செய்திருந்தீங்க, தவிர்த்து விடவும். சரி, அடுத்து வந்து இப்போ வந்து டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷன்ல என்ன பார்க்குறோம்னா அந்த துணி இந்த துணி வகைகள் இந்த துணி வகைகள் என்ன நடக்குது, அந்த துணி வகைகளின் அளவு அதிகரிக்கும் போது அதோட பரப்பளவு கூடும்போது என்ன நடக்குது, அவை உறிஞ்சும் நீரின் கொள்ளளவும் அதிகரிக்கிறன்றதை நம்ம அறிய முடியுது. ரைட்டுங்களா? அந்த துணியினுடைய சைஸ் பெருசுக்கு போக அதனுடைய உறிஞ்சும் நீரின் கொள்ளளவும் அதிகரிச்சுட்டு வருதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஏன் இது அதிகரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் சொல்லணும். இதுக்கு காரணம் வந்து துணிகளின் மேற்பரப்பளவு ஓகே அதிகரித்து போவது ஆகும் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும். டிஸ்கஷன்ல என்ன பாக்குறீங்க, அது எதனால நடக்குதுன்ற விவரத்தை குறிச்சா போதும். சரிங்களா? சரி, இப்போ வந்து கன்க்ளூஷனுக்கு வரும்போது ஓகே, இதுல வந்துட்டு உங்களுடைய கருதுகளோடு உங்களுடைய முடிவும் ஒத்து வந்ததுன்னா நீங்க என்ன செய்யலாம்னா ஓகே, வெவ்வேறு துணிகளின் அளவு அதிகரிக்கும் போது அல்லது துணிகளின் அளவு அதிகரிக்கும் போது அவை உறிஞ்சும் நீரின் கொள்ளளவும் அதிகரித்தது பாஸ்டன். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கேன். கருதுகோள்ல வந்து அதிகரிக்கும்னு போட்டிருப்பீங்க, இங்க அதிகரித்தது என்று சொல்லணும். பிறகு கருதுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று எழுதப்படும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்போ வந்து செக்ஷன் பிக்கு போயிடுவோம். ஓகே, ஏறக்குறைய உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எங்கெங்கு நிறை குறைகள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எக்ஸ்பெரிமெண்ட் பில செக்ஷன் பில வந்து பார்க்கும்போது ஓகே, நீங்கள் சார்பு மாறி அடையாளம் காண மேற்கொண்ட வழிமுறையை கூறுக. ஏறக்குறைய போன கேள்வி இருந்த இதை எப்படி கண்டறிஞ்சீங்க? அப்ப நீங்க என்ன எழுதணும்னா ஓகே, 100 மில்லி லிட்டர் நீர் உருளையில் அளந்த, அதாவது 100 மில்லி லிட்டர் நீரிலிருந்து நீர் உருளையில் மீதம் இருந்த நீரின் கொள்ளளவை கழித்தார். இப்போ ஆரம்பத்துல 100 மில்லி லிட்டரை தான் பார்க்கிறீங்க. பிறகு அந்த துணி ஊர்ன பிறகு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதோ அதை வந்து கழிக்கிறீங்க. அப்ப 100 மில்லி லிட்டர் நீரிலிருந்து மீதம் இருந்த நீரின் கொள்ளளவை கழிக்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்டுங்களா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செய்முறையில் எவ்வாறான மேற்பாட்டை செய்தால் துல்லியமான முடிவுகளை பெற முடியும். இங்க வந்து நீங்க ரிப்பீட்டேஷன் செய்யல. ஓகே, சோ நீங்க என்ன செய்யணும், இங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் குறைஞ்சது ஒரு 2, 3, 4 முறையோ திரும்ப, அதாவது மீண்டும் பரிசோதனை குறைந்தது 3 முறை அல்லது 4 முறை மீண்டும் செய்யப்பட்டு மற்றும் உறிஞ்சப்பட்ட நீரின் சராசரி கொள்ளளவை கணக்கிடுவதன் மூலம் துல்லியமான முடிவுகளை பெற முடியும் அப்படின்னு எழுதணும். அப்ப என்னன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட், போன எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க எப்படி அதுல ரிப்பீட்டேஷன் செஞ்சுட்டு இங்க ரிப்பீட்டேஷன் செய்யறதுனால இன்னும் துல்லியமா உங்களுக்கு கிடைக்கும்னா சோ ரிப்பீட்டேஷன் செய்யணும்னு நீங்க எழுதலாம். ரைட்டுங்களா? சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் பரிசோதனை துல்லியமான முடிவுகளை பெற எடுத்த ஒரு நடவடிக்கை செய்முறையை கூறுக. இது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா பெர்ஃபெக்ட்டா கிடைக்கிறதுக்கு, இன்னும் சிறப்பா கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா என்னன்னா அந்த துணியை முகவையின் மேல் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் பிடித்து நீரை முகவையில் சொட்டவை, அதாவது அது சொட்டு ஊத்துதுங்களா, அது வடிய வைத்தோம் அப்படின்னா போதும். அது அப்ப எல்லாமே ஒரு இதுக்கு
பீக் வந்து 2 நிமிஷம் வச்சீங்கன்னா மத்த இதுக்கும் QRS 2 நிமிஷம் அந்த முகை மேல ஹோல்ட் பண்ணும் அந்த தண்ணி வடிவதற்கு. ரைட்டுங்களா? சரி, அடுத்து வந்து ரொம்ப எளிமையான கேள்வி. ஃபாசாப்ஸ் அந்த பிடிப்பான் வந்து எதற்கு பரிசோதனை நடத்துவதற்கு எதற்கு இந்த பிடிப்பான் கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ அந்த பிடிப்பான் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா பரிசோதனை எது கொடுத்திருக்கோம்னா அந்த துணிகளை வந்து நீரில் மூழ்கச் செய்வதற்கும் நீரில் வந்து துணியை எடுத்து அந்த முகவையின் மேல் அப்படியே ஹோல்ட் பண்றதுக்கும் மேபி 2 நிமிஷம் அந்த மாதிரி ஹோல்ட் பண்றதுக்கும் அதற்காக தான் அந்த பிடிப்பான் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? பரிசோதனை நடத்துவது அதாவது நீரை மூழ்கச் செய்வதற்கும் தொடர்ந்து அதை எடுத்து பிடிப்பதற்கும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே, இதற்கு முன்பு உள்ள ஸ்லைட் போங்க. ஓகே, சரி, அடுத்த ஸ்லைட் கேட்பாங்க. சரி, இங்க ஒரு ஸ்லைட் விடுபட்டு உள்ளது. 5வது கேள்வி என்னன்னா ஒரு கிராஃப் வரையணும். அந்த கிராஃப்ல வந்துட்டு உறிஞ்சப்பட்ட அதாவது துணி வகைகளுக்கும் உறிஞ்சப்பட்ட நீரின் கொள்ளளவுக்கும் இடையிலான தொடர்பை ஆராய. ரைட்டுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிராஃப்ல கூட நாங்க கொள்ளளவு உறிஞ்சக்கூடிய நீரின் கொள்ளளவுன்னு கொடுத்துட்டோம். ஆனா மாணவர்கள் வந்து அதை கவனிக்கல. அதே மாதிரி துணி மாறிகள், ஏன்னா கிராஃப்னு வரைஞ்சோம்னாவே எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு தற்சார்பு மாறியும் y ஆக்சிஸ் வந்து சார்பு மாறியும் வரும். ஸோ இங்க வந்து அது விடுபட்டு அந்த மாணவர்கள் கொஞ்சம் கவனிக்காம விட்டு இதை பார்த்திருந்தா கூட அவங்க பதில சரியா எழுதியிருக்கலாம். துணி மாதிரிகள்ன்றது தற்சார்பு மாறி உறிஞ்சப்பட்ட நீரின் கொள்ளளவு வந்து சார்பு மாறின்னு பார்த்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் கவனிக்காமே பல இடங்கள்ல பல புள்ளிகளை இறந்துதான். இருப்பினும் இந்த கிராஃப்லயும் அவர்கள் வந்து சரியா செய்யல. இது வந்து ஒரு பட்டை கேள்வியை நான் படிக்கிறேன். இங்க விடுபட்டிருக்கு, இருந்தாலும் கேள்வியை படிக்கிறேன். கேள்வி என்னன்னா மூன்றாம் பக்கத்தில் பெறப்பட்ட பரிசோதனையின் முடிவின் அடிப்படையில் துணியின் மாதிரிகளுக்கும் அவை உறிஞ்சக்கூடிய நீரின் கொள்ளளவிற்கும் தொடர்பை விவரிக்க ஒரு பட்டை குறிவரைவு படம் வரைக. ஸோ போன எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து லைன் கிராஃப் கேட்டிருந்தோம். இங்க வந்து நாங்க என்ன கேட்டிருக்கோம்னா ஹிஸ்டோகிராஃப். அவ்வளவுதான். ரைட்டுங்களா? ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு மாணவர்கள் செய்திருந்தாங்க. இருந்த பொழுதும் இந்த y ஆக்சிஸ் வந்துட்டு சரியா அவங்க வந்து அந்த ஸ்கேல் பண்றதுல அவர்களுக்கு பிரச்சனை இருந்ததை நாங்கள் கண்டறிஞ்சோம். அதை சரிப்படுத்திக் கொள்வது சிறப்பு. சரி, 6வது கேள்விக்கு போங்களேன். ஓகே, 6வது கேள்வி வந்து predict the volume of water absorbed 11.5 cm times 11.5 cm cloth sample is used in this experiment. சரிங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த 6வது எக்ஸ்பெரிமெண்ட் முன்ன நீங்க 7வது எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணி மாதிரிகள் பரப்பளவை அளவிடுக. இந்த கேள்வி வந்து கொஞ்சம் ட்ரிக்கியானது. மாணவர்கள் நாம் சொன்னது போல எல்லா கேள்விகளுமே முன்பாகவே படிச்சிருந்தாங்கன்னா இந்த கேள்வியோட பகுதிகளை எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கே அந்த துணிகளோட வந்து எல்லாத்துலயுமே ஒரே ரொம்ப அக்யூரேட்டா வழங்கப்பட்ட துணி வெட்டப்பட்டு, அதாவது உதாரணத்துக்கு 5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 13, 15 அப்படி கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த ரூல் எல்லாம் அளந்துடலாம். ஆனா அதே துணியை ஊற வச்சு எடுத்து அளக்கும் போது கிடைக்கும் தான். இருந்தாலும் இதை வந்து தண்ணியில நினைச்சிட்டு பட அளக்கும் போது கொஞ்சம் கடினமா இருக்கும் செயல்படுறதுக்கு. இருந்தாலும் அப்ப இதை முன்கூட்டியே அளந்துருந்தாங்கன்னா, அந்த கேள்வியை ஃபுல்லா படிச்சுட்டாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நேரம் எக்ஸ்பெரிமெண்ட் போயிருக்கலாம், அளந்துருக்கலாம் எல்லா துணியும். சரி, இப்ப நான் கொடுத்த துணிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் அதனுடைய அகலம். இது எல்லாமே ஸ்கொயர் சதுரம் வடிவிலான துணிகள். அப்ப இங்க வந்து நாங்க 11.5 கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? அப்ப மாணவர்களுக்கு வந்து 10 சென்டிமீட்டர் துணியை கொடுத்துருக்கோம், 13 சென்டிமீட்டர் துணியை கொடுத்துருக்கோம் அகலம். இப்போ வந்து நாங்க அவங்களை ப்ரெடிக்ட் பண்ண சொல்றோம். அப்ப அந்த மாணவர்களுக்கு என்ன செய்யணும், இந்த 10 சென்டிமீட்டர் துணியினுடைய அது உறிஞ்சிய நீர் உதாரணத்துக்கு ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளது அது உறிஞ்சிய நீர் வந்துட்டு ஒரு 6 மில்லி லிட்டர் நீர்னு வச்சுக்குவோம். 13 சென்டிமீட்டர் நீர் இது துணியினுடைய அது உறிஞ்சிய நீர் வந்துட்டு ஒரு 9 மில்லி லிட்டர் நீர்னு வச்சுக்குவோம். அப்ப 11.5 வந்து ஏறக்குறைய இந்த 6ல இருந்து 9க்குள்ள வேல்யூவை கொடுத்திருந்தாங்கன்னா நாங்க எடுத்துக்கிறோம். அப்ப இதுவும் அவர்களுக்கு என்ன பதில் கிடைச்சோ அதன் அடிப்படையில் தான் நாங்க புள்ளிகள் கொடுக்குறோம், பார்க்கிறோம். அவங்களுக்கு இதை வந்து பொதுவான ஒரு இதா ஆக்கல. ரைட்டுங்களா? சோ அப்ப மாணவர்கள் வந்து இதை கவனிச்சு எழுதணும்.
சரிங்களா? அண்ட் இந்த பரிசோதனையில வந்துட்டு நீர் அது உறிஞ்சக்கூடிய நீரின் கொள்ளளவு வந்து ஏறக்குறைய எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட துணி ஒரே மாரி இருந்ததுனால, அளவும் ஒரே இதுல கொடுத்திருந்தோம். மாற்றமே இல்லாத அளவுல. அப்ப நாம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்து எவ்வளவு நீர உறிஞ்சிருக்கும் என்ற ஒரு அளவுக்கு நம்மளுக்கு அனுமானம் தெரியும். அதற்கான பதிலையும் வந்து நாம கொடுத்திருந்தோம். அப்ப இவர்களுக்கு கிடைத்த பதிலும், எங்களுக்கு கிடைத்த பதிலையும் ஒப்பிட்டு ஒரு ரேஞ்ச் கொடுத்திருந்தோம். குறைந்தபட்சம் வந்து தே ஷுடன்ட் அந்த ரேஞ்ச் உதாரணத்துக்கு அது வந்து 5 சென்டிமீட்டர் நீர் உறிஞ்சணும்னா ஏறக்குறைய 4.5 to 5.5க்குள்ள அவங்களுடைய வேல்யூ இருக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்போ மாணவர்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக செய்கிறாங்கன்றது இதில் கவனிச்சோம். ரைட்டுங்களா? ஸோ ஒரு மாணவன் முறையாக அக்யூரேட்டாக செஞ்சால் பதில்கள் ரொம்ப வித்தியாசப்பட வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொடுக்கப்பட்டது அனைத்துமே ஒரே மாதிரி. ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் ஏல பாத்தீங்கன்னா அந்த பந்து வந்து எவ்வளவு தூரம் பவுன்ஸ் பண்ணுன்றது அவங்க எந்த டேபிளை பயன்படுத்துறாங்க, அந்த சர்ஃபேஸ் எப்படிப்பட்ட சர்ஃபேஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அதனால பொதுவாகவே அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாவே நாங்க ஏற்றுக்கொண்டோம். ஆனா இங்க வந்து கொடுக்கப்பட்ட துணி எல்லாமே ஒரே மாதிரியா இருந்ததுனால, ஒரே அளவில் இருந்ததுனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் அது எவ்வளவு நீரை உறிஞ்சும் என்பது பெரிய அளவுல மாறுபட வாய்ப்பு இல்லை. இருந்த பொழுதும் அதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்தோம். உதாரணத்துக்கு 5 மில்லி லிட்டர்னா நாங்க ஒரு 4 மில்லி லிட்டர்ல இருந்து 6 மில்லி லிட்டர் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அது அந்த இதை பொறுத்து அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுத்தோம். அதுக்குள்ள அவங்க பதில் காமிச்சது தான் புள்ளிகள் வழங்கப்பட்டது. ஸோ ஆக மாணவர்களுடைய ஸ்கில்லையும் இதெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம். அப்படின்னா அவர்களுடைய நாலேஜ் ஒன்று, ஸ்கில் ஒன்று, இன்னொன்று கம்பித்தனா இருக்காங்களா? அப்படின்னா நாங்க செய்து கிடைத்த பதிலுக்கும் இவங்களுக்கு செய்த கிடைத்த பதிலுக்கும் எவ்வளவு வித்தியாசம். எல்லாத்துக்கும் பார்க்க முடியாது, ஒரு சிலதுக்கு மட்டும் தான் இதை நாங்கள் பார்த்தோம். மற்றதெல்லாம் அவங்களுக்கு என்ன கிடைச்சா அது படியில் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்போ 3 லெவல். ஒன்று அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், 2வது அவங்களுக்கு ஸ்கில் இருக்கணும், 3வது கம்பித்தனா இருக்கணும். அந்த ஸ்கில் நம்ம சரியா பயன்படுத்துற லெவல்ல இருக்கணும். அது பொதுவான நிலையற்ற நிலையில இருக்கணும். இந்த 3ஐயும் கவனித்தோம். சரிங்களா? ஸோ ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வுல முழுமையான விளக்கத்தை வழங்கிட்டோம். இது வந்து உங்களுக்கு எங்க ஒரு சில நிறைகுறைகள் கண்டிருப்பீங்கன்னு புரிஞ்சிருக்கோம். ரொம்ப முக்கியமா திரும்பவும் சொல்றேன், மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், கேள்வி கொடுத்தவுடன் அந்த கேள்வியை முறையா படிங்க, முழுமையா படிங்க. முதல் பகுதியை மட்டும் படிச்சு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சிடாதீங்க. இதே போன்ற எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்கூல்ல செஞ்சிருக்கலாம். ஆனா இங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேறு வடிவத்துல கேள்வி கேட்கப்பட்டிருக்கலாம். ஆகையினால ஸ்கூல்ல செய்ததை அப்படியே இங்க செய்யணும்னு கட்டாயம் இல்லை. கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கோ அதை புரிந்து கொள்ளுங்க. முழுமையா அந்த ஒரு பரிசோதனைக்கான பகுதிகள் அனைத்தையும் படித்து புரிந்து கொள்ளுங்க. 2வது, ஓகே, குழுல பேசுங்க. சில வேளைகள் நாங்க பார்ப்போம், ஒரு சில மாணவர்கள் அப்படியே லீட் பண்ணி தவறா கொண்டு போயிடுறாங்க. அப்படி செய்யாதீங்க. எல்லாரும் பேசி முடிவுக்கு வந்து அப்புறம் செய்ய ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா, பரிசோதனையை செய்யும் பொழுது உங்கள் முழு கவனமும் அந்த பரிசோதனை செய்வதில் இருக்கணும். சுற்றி என்ன நடக்கிறது பார்ப்பதை விட்டுவிடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து முழுமையா பயன்படுத்துங்க. பரிசோதனை சீக்கிரமா செய்துட்டோம் என்று விளையாட பார்க்காதீங்க. விளையாடும் பொழுது பல தவறுகளை நீங்கள் செய்ய நேரிடும். அதே சமயத்துல மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து அதே போல நீங்க பின்பற்றும் போது அவர்கள் தவறாக செய்தால் நீங்களும் தவறாக செய்ய வேண்டி வரும். உங்களுக்கு என்ன, உங்கள் புரிதல் என்ன, உங்கள் குழுவில் என்ன முடிவு எடுக்கிறீங்க அதை முடிவெடுங்க. சரிங்களா? விளையாடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்க. முழு கவனமும் கொடுத்த நேரத்தை முழுசா பயன்படுத்துங்க. உங்களுக்கு நேரம் சீக்கிரமா முடிச்சிட்டீங்களா, திரும்பி செய்து பாருங்க. எங்க தவறு இருக்குன்னு பாருங்க. திரும்ப படித்து பாருங்க. இன்னொன்று கவனித்தோம், கேள்வி பதில்களை ஒருவர் மட்டுமே எழுதுகிறார். அதை மற்றவர்களும் துணை நின்று உதவி செய்யலாம். அவர் தவறு செய்தால் அதை திருத்தலாம். அப்படி பார்த்து செய்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். சரிங்களா? இன்னொன்று, நாம் அதை சொன்னது போல ஒரு அறிவியல் பரிசோதனைக்கு என்று சில எத்திக்ஸ், சில அறம், அதற்கான முறைகள் உண்டு. நீங்கள் செய்ததாக பொய் சொல்லுவது தவறு. அந்த மாதிரி செய்யாதீங்க. எப்போதும் உங்களுக்கு பரிசோதனை எல்லாம் கிடைக்குதோ அதை செய்யுங்க. பரிசோதனை ரிப்பீட்டேஷன் செஞ்சு செய்யுங்க. நீங்க ரிப்பீட்டேஷன் செய்யாம அங்க பதில் கொடுத்தீங்கன்னா எங்களால கண்டுபிடித்து விட முடியும். ரொம்ப சுலபம். ஆகையினால அதெல்லாம் செய்யாதீங்க. என்னென்ன பரிசோதனைக்கு ரிப்பீட்டேஷன் செய்யணும், எதுக்கு செய்ய முடியாது என்பதை புரிந்து செய்யுங்க. பரிசோதனையை நன்கு உள்வாங்கி புரிதலோடு செய்யுங்க. ஆசிரியர்கள் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் நீங்க ரிப்பீட்டேஷன் செய்யணும்னு இல்லை. அவர்கள் வந்து பரிசோதனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு ரிப்பீட்டேஷன் செய்யலாம், எதுக்கு தேவையில்லை அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இந்த விளக்கமானது உங்களுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கணும் என்று நம்புகின்றோம். இதை பின்பற்றி வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பா பல பரிசோதனைகளையும் ஆய்வுகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். அந்த நோக்கத்துல தான் இந்த விளக்க நிகழ்வையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அதன் வழி உங்கள் நிச்சய நன்மை அடைந்திருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அடுத்து, அதாவது இந்த பரிசோதனைகள் பற்றி நாம் பேசிவிட்டோம். அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப 2வது என்னன்னா,
முடிவுகள் தெரிவிப்பதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது தேசிய அளவுல நடைபெறக்கூடிய நிகழ்வானது 27, 28 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கோலாலம்பூரில் நடக்க இருக்கிறது. அந்த இடத்தை வந்து நாங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உறுதிக்கின்றோம், எந்த இடம் என்று தெரிவிக்கின்றோம். அதே வேளையில திகதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுல எந்த ஒரு மாற்றம் இருக்காது. சரி, தேசிய அளவுல நடக்க இருக்கின்ற அந்த போட்டிக்கான விவரங்கள் ஏன்னா மாநில அளவுல ஹேண்ட்ஸ் ஆன் மட்டும்தான் இருந்தது. தேசிய அளவுல வரும்பொழுது அங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆனும் இருக்கும், நீங்க எக்ஸிபிட் பண்ணணும், அதாவது கண்காட்சியா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து கொண்டு வந்து மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். அந்த கண்காட்சியா கொண்டு வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் பற்றிய தலைப்புகள் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அந்த தேசிய அளவிலான அறிவியல் விழாவில் என்னென்ன விஷயங்களை பின்பற்றி நீங்கள் பரிசோதனைகள் செய்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு விளக்க நிகழ்வு இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மறந்து விடாதீர்கள். தேசிய அளவில் தேர்வு பெறும் குழுக்கள் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி காலையில நடைபெற இருக்கின்ற விளக்க உரையில கலந்து கொள்ள வேண்டும். இதுவும் இளங்கலை வாயிலா தான் நடக்க இருக்கிறது. ஆக அந்த நிகழ்வுல வந்து நீங்க கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த நேஷனல் லெவல் சயின்ஸ் ஃபேர்ல, தேசிய அளவிலான அறிவியல் விழால என்ன மாதிரி பரிசோதனையை தயார்படுத்தி கொண்டு வர வேண்டும், வேறு என்னென்னலாம் அதுல இருக்கின்றது என்று முழு விவரங்களும் வழங்கப்படும். சரிங்களா? ஆக இது தேசிய அளவிலான அறிவியல் விழா. மீண்டும் சொல்கின்றேன், தேசிய அளவிலான அறிவியல் விழா வருகின்ற செப்டம்பர் மாதம் 27, 28 தேதிகளில் கோலாலம்பூரில் நடைபெற உள்ளது. எந்த இடத்தில் நடக்கிறது என்பதை பிறகு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். இந்த தேசிய அளவிலான அறிவியல் விழாவில் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்டும் உண்டு. இன்னொன்று, நீங்கள் பள்ளியிலே ஒரு தலைப்பிலான ஒரு பரிசோதனை செய்து கொண்டு அங்கு வந்து கண்காட்சியாக காட்ட வேண்டும். அதை பற்றிய விவரங்களை மற்றும் வேறு என்னென்ன விஷயங்கள் அதில் புது விஷயங்கள் இருக்கின்றன என்பதை பற்றியும் உங்களோடு வந்து ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நாங்கள் ஒரு சிறு விளக்க உரை இது போன்று நடத்த இருக்கின்றோம். அதில் கலந்து கொள்ளுமாறு கேட்கின்றோம். முன் ஏற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். காரணம், அங்கிருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து 27, 28 போட்டி வரை 7 வாரங்கள் உள்ளன. போதுமான காலகட்டம் இருக்கிறது உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு, அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு. ஆகவே கொஞ்சம் பொறுத்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி நிகழ்வு கலந்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு அந்த போட்டி என்ன அடிப்படையில் நடைபெற இருக்கின்றன என்பதை முழுமையாக விளக்குகின்றோம். ஆகவே பொறுமை காத்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குமாறு கேட்டுக்கொண்டு இன்று நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இன்று இந்த நிகழ்வின் வழி பல விஷயங்களை கற்றுக்கொண்டு தொடர்ந்து அறிவியல் துறையில் முன்னேறுவீர்கள், முன்னெடுப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு அனைவரிடமிருந்து நன்றி கூடி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.